அத்தியாயம் 146. மகதி சிறு தலையசைப்புடன் ஒண்ணும் இல்ல என சொல்ல, துரு மனதுக்குள் மனசுக்குள்ள 1000 வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னும் இல்லன்னு சொல்ல வேண்டியதுதான் என்றான். சரி, இந்தாங்க சக்கரை, இன்னும் ஏதாவது தேவையா இருந்தாலும் வாங்க என சர்க்கரையை நீட்டியவாறே சொன்னான். அதை கேட்ட மகதி உதட்டை சுழித்துவிட்டு ஆசைதான் என்றாள். சர்க்கரை டப்பாவை எடுத்துக்கொண்டு ரூமில் இருந்து செல்ல பார்க்கையில் ஆலியாவிடமிருந்து துருவுக்கு கால் வந்தது. காலை அட்டென்ட் செய்த துரு, சொல்லு ஆலியா என்றான். அதை கேட்டதும் மகதி, இவெதுக்கு மறுபடியும் கால் பண்றா என யோசித்தபடி நின்றாள். துரு காலை அட்டென்ட் செய்ததும் ஆலியா, என்கிட்ட ரொம்ப பாசமா, சீக்கிரம் வாடி, லேட் பண்ணாதன்னு சொல்லு என்றாள். அவளது சொற்படி மகதி இப்போது வந்திருப்பதால் இதிலும் ஏதாவது பயன் கிடைக்கும் என நினைத்த துருவும் ஆலியா சொன்னது போல செய்தான். ஹே, ஏண்டே லேட் பண்ற? உனக்காக வந்தா நீ இப்படிதான் பண்ணுவியா? சீக்கிரம் வா என கெஞ்சுவது போல சொன்னான். அதை கேட்ட ஆலியா சிரித்துவிட்டு, வர உன்னோட ரொமான்ஸ் கதையை கேட்க கண்டிப்பா வர என சொல்லிவிட்டு காலை கட் செய்தாள். துரு ஆலியாவிடம் வழிவதை பார்த்து எரிச்சல் அடைந்த மகதி, அவதுக்கு இங்க வரணும் என கேட்டாள். யாரு வந்தா உங்களுக்கு என்ன மகதி, நீங்க எதுக்கு கேக்குறீங்க என புருவத்தை உயர்த்தி கேட்டான். அதற்கு மகதி, ஏன் நான் கேட்க கூடாதா என எதிர்கேள்வி கேட்டாள். துரு தோளை குலுக்கிவிட்டு, கேட்கலாமே, தப்பில்ல, ஆனா எதுக்கு கேக்குறீங்கன்னு தானே கேட்டேன். நெய்பர் மேல இவ்ளோ அக்கறையா என சீண்டினான். அதை கேட்ட மகதி தன்னைத்தானே திட்டிக்கொண்டு, எதுக்கும் இல்ல, நாளைக்கு பிளாட்ல ஏதாவது தப்பு நடந்தா சாட்சி சொல்ல எல்லாரையும் தானே கூப்பிடுவாங்க, அதுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. மத்தபடி நீங்க யார வேணும்னாலும் கூப்பிடுங்க, யாரு கூட வேணாலும் கூத்தடிங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல என்றாள். மகதி இப்படி சொல்லவும் துரு அவளை இன்னும் கடுப்பாக்கும் விதமாக, ஆமா, உங்களுக்கும் கவலை இருந்தாலும் நான் அப்படி பண்றதுல எந்த தப்பும் இல்லையே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவும் இல்ல, நான் கமிட்டடும் இல்ல, சோ என பாக்கெட்டுக்குள் கையை போட்டுக்கொண்டு தோளை உயர்த்தினான். மகதிக்கு இது தானே தேடிக்கொண்ட வினை போல இருந்தது. பேசாமல் நான் உண்டு என் பாடு உண்டுன்னு இருந்திருக்கலாம். இந்த அசிங்கத்தையெல்லாம் கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, இப்போது எனக்குத்தானே கஷ்டம் என நினைத்துக்கொண்டு வேகமாக செல்ல திரும்பினாள். வேகமாக நடந்ததால் அவள் அணிந்திருந்த பிளாசோவில் கால் தடுக்கி விழப்பார்த்தாள். உடனே, ஹே பாத்தடி என சொன்னபடி துரு அவளை தாங்கி பிடித்தான். இருவரது கண்களும் சந்தித்துக் கொண்டன. இருவரும் கண்களாலே பல கதைகள் பேசிக் கொண்டிருந்தனர். துருவின் பார்வை மகதியின் கண்களை தாண்டி அவளது இதழுக்கு சென்றன. அதை உணர்ந்த மகதி கிறங்கிப் போனாள். அவளுமே துருவின் இதழ் தீண்டலுக்காக வேண்டி நின்றாள். துரு மகதியை வசதியாக பிடித்துக்கொண்டு அவளது இதழை நோக்கி குனிந்தான். மகதியும் அவனை தடுக்காமல் அவனுக்கு அசைந்து கொடுத்தாள். மனதின் ஏக்கம், உடலில் தாகம் என அனைத்தையும் தீர்த்து கொள்ள பார்ப்பது போல இருவரும் ஒருவரை ஒருவர் முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். பல நாள் கழித்து அன்று ரெஸ்டாரண்டில் முத்தமிட்ட போது மகதி சிலையெனத்தான் நின்றிருந்தாள். இன்று அவளுமே அவனை முத்தமிட துரு அதை மிகவும் ரசித்தான். துருவின் இதழ்கள் மகதியின் இதழ்களைத் தாண்டி அவளது கழுத்துக்கு செல்ல திடீரென்று மகதி முழித்துக் கொண்டாள். உடனே துருவை தள்ளிவிட்டு திரும்பி நின்று கொண்டாள். அவளுக்கு நன்றாக மூச்சு வாங்கியது. மூச்சை இழுத்து விட்டவாறே, என்னடா உன்னோட இந்த கைவரிசையை என்கிட்ட காட்டினா நான் மறுபடியும் மயங்கி உன்கிட்ட வந்துருவேன்னு நினைக்கிறியா? இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் இல்ல என்றாள் மகதி. அதை கேட்டு லேசாக சிரித்த துரு, நீ இதுக்கெல்லாம் மயங்கி என்கிட்ட வரமாட்டதான், அது எனக்கு தெரியும். அதுக்காக நான் இப்படி பண்ணவும் இல்ல. ஆனா கண்டிப்பா நீ என்கிட்ட வருவ, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல என்றான். அதற்கு மகதி நக்கலாக சிரித்துவிட்டு, வாய்ப்பே இல்ல ராஜா, நீங்க இப்படி கற்பனை உலகத்திலேயே மிதந்துகிட்டு இருங்க. இப்பவும் சொல்றேன், நீ யாரு கூட இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல என்றாள். துரு ஒரு குறும்பு புன்னகையுடன், வாய் நல்லா பொய் சொல்லுது, ஆனா பாவம் கண்ணுக்கு அந்த பொய்ய சொல்ல தெரியல என சொன்னவன் மீண்டும், நிஜமாவே உனக்கு நான் யார் கூட இருந்தாலும் கவலை இல்லதானே என கேட்டான். அதற்கு மகதி துருவின் பக்கம் திரும்பி, இல்ல 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 என 3 தடவை உறுதியாக சொல்வது போல சொன்னாள். உடனே துரு, அப்பனா சரி, பிரீதா திரும்ப வந்திருக்கா என்றான். அதை கேட்டதும் மகதி கொஞ்சம் தடுமாறினாள். அவளது வயிற்றெரிச்சலை அவளது முகம் நன்றாக படம் பிடித்து காட்டியது. அதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தான் துரு. அதை வைத்து மகதியை கிண்டல் செய்ய வேண்டும் போல இருந்தது. ஆனாலும் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டிருந்தான். ஏன் அவளுக்கு மறுபடியும் என்னவா? எதுக்கு இப்ப திரும்ப உன்கிட்ட வந்தா? அதுதான் இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எல்லாம் சொன்னால என்றாள் மகதி. துரு நெற்றியை தேய்த்து கொண்டே, ஆமாதான், சொன்னாதான், எல்லாரும் சொன்ன சொல்ல அப்படியே காப்பாத்துறாங்களா என்ன? அவன் மட்டும் என்ன விதிவிலக்கா என கேட்டான். அதை கேட்ட மகதிக்கு ரத்தம் கொதித்தது. கோபத்தில், லூசாடா நீ, எதுக்கு அவளை திரும்ப வீட்டுக்குள்ள விட்ட? எல்லாம் மறந்து போச்சா
எனக் கேட்டாள். அதற்கு துரு மகதியின் கண்களை நேராக பார்த்து, தப்ப உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டா அத மன்னிச்சு ஏத்துக்கிறதுல தப்பொன்னும் இல்லையே. எவ்ளோ நாளைக்குதான் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? அதோட அவ என்னோட வீட்டுக்கு தானே வந்திருக்கா, அதுல உனக்கென்ன கவலை எனக் கேட்டான். துரு மகதியை மடக்கி பேசிக்கொண்டே போனான். அதில் மகதி நன்றாக கடுப்பானாள். நல்லது நல்லது, கடைசில மறுபடியும் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்த கதைதான் ஆகும். அவ உன்னோட வீட்டுக்குள்ள வராளோ உன்னோட வாழ்க்கைக்குள்ளேயே வராளோ அது எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. அவளுக்கு இன்னும் என் மேல கோபம் இருக்கும். அதை வச்சு அவ மறுபடியும் என்ன பழி வாங்கவோ எதுக்கும் என்னோட வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு பாக்குறேன். ஏற்கனவே பல தொல்லைகள் எனக்கு இருக்கு. இதுல இவ வேற வந்தா அவ்வளோதான். அவ எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என அழுத்து கொண்டபடி கேட்டாள். துரு கைகளை கட்டியபடி, அவளுக்கு என்ன விட்டுட்டு இருக்க முடியாதான். நான் அவளை வெறுத்து திட்டி அனுப்பிச்சதுல அவ டிப்ரெஷன் ஆகிட்டாளாம். அதனால மன்னிப்பு கேட்டு வந்திருக்கா என்றான். அதை கேட்ட மகதி, மன்னிப்பு தானே, மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே எனக் கேட்டாள். அதற்கு துரு உதட்டை சுழித்து கொண்டே, என்ன செய்யறது, அவளுக்கு வெறும் மன்னிப்பு மட்டும் போதாதாமே. நான் அவ கூட முன்ன மாதிரி நார்மலா பேசணுமா, அப்பதானே அவளோட மனசு நிம்மதியா இருக்கும். அதனாலதான் வீட்லயே தங்க வந்திருக்கா என பிரீத்தா சொன்னதையே மகதியிடமும் சொன்னான். அவனுக்கு பிரீத்தாவின் மேலுள்ள எண்ணத்தை பற்றி சொல்லவில்லை. மகதிக்கு இதை கேட்டதும் எரிச்சலாகியது. ஏன் இவன் இப்படி செய்யறான், இவனுக்கு என்ன மூளை மங்கிருச்சா என யோசித்தபடியே, துருவ் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீயே ஆபத்தை வெல்ல கொடுத்து வாங்கிக்கிற. உனக்குன்னு இல்லைனாலும் அப்பாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு என சொன்னாள். அதை கேட்டதும் துரு, ஏன் அப்பாக்கு என்ன என கேட்டான். அவன் அப்படி கேட்கவும் மகதி கையை தலையில் அடித்துவிட்டு, என்னமோ பண்ணு போ, உனக்கு சொன்னா புரியாது என சொல்லிவிட்டு கிளம்ப பார்த்தாள். உடனே துரு, ஹலோ கொஞ்சம் நில்லு என்றான். மகதி திரும்பி, என்னடா என கோபமாய் கேட்டாள். துரு ஒரு பக்கமாக சாய்ந்து மகதியை பார்த்தபடி, மிஸ் மகதி தன்ராஜ், 1000 அழகிகள் என்னை தாண்டிச் சென்றாலும் என் விழிப்பார்வை அவர்கள் யாரையும் சென்றடையாது. ஏனென்று கேளடி என சொல்ல, மகதி அவளையும் அறியாமல் ஏன் என கண்களால் கேட்டாள். ஏனென்றால் என் கண்கள் ஒருத்தியை காணத்தான் படைக்கப்பட்டிருக்கு. அவளைத் தவிர வேறு யாரையும் என் விழிகள் காணாது. அவளைத் தவிர வேறு யாரையும் என் கரங்கள் தீண்டாது. அவளைத் தவிர வேறு யாரையும் என் மனதும் நினைக்காது. அவள் ஒருத்திக்காகத்தான் என் இதயமும் துடிக்கிறது. அவளை சுற்றியே தினமும் என் சிந்தனையும் இருக்கும். அவள் அவள் என்கிறேன். யார் அவள் என உனக்கு தெரிய வேண்டாமா என ஃபீல் பண்ணி கேட்டான். அவனது மொத்த ஃபீலையும் இல்லாமல் செய்வது போல மகதி சட்டென்று, அவள் யாரவள், ஆலியாதானே என்றாள். அதைக் கேட்டதும் துருவுக்கு தலையை சுவற்றில் முட்டிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. எவ்ளோ ஃபீல் பண்ணி சொன்ன, குறைஞ்சது யாருனாச்சும் கேட்கலாம், அதை விட்டுட்டு வேற ஒருத்தி பேரை சொல்றியா மடச்சி என மனதுக்குள் மகதியை திட்டிக் கொண்டே, சரியா சொன்னா ஆலியாவேதான். எவ்ளோ நல்ல பொண்ணு தெரியுமா அவ, அவளை பார்க்கதான் நான் காலையிலேயே இங்க வந்தேன் என்றான். அதைக் கேட்டதும் மகதிக்கு இன்னும் கடுப்பாக சோஃபாவில் இருந்த பில்லோவை எடுத்து துருவை அடித்தாள். வலிக்கவே இல்லை என்றாலும், ஏ வலிக்குதுடி விடு என்றான். அதை கேட்டு முறைத்த மகதி, என்னை கிஸ் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு வேறொரு பொண்ணு கேக்குதா, அதையும் என்கிட்டயே வேற சொல்றியா எனக் கேட்டாள். துருவ் சிரித்துக்கொண்டே, அப்புறம் வேற என்னடி சொல்ற எனக் கேட்டான். துருவ் இப்படி கேட்கவும் தான் அவள் அவனது சட்டை குரலை பிடித்துக்கொண்டு அவனுக்கு மிக அருகில் இருப்பதை உணர்ந்தாள் மகதி. உடனே அவனை விட்டு விலகியவள், ஒன்னும் சொல்ல தேவையில்ல போடா என சொல்லிவிட்டு திரும்பி சென்றாள். சரியாக அவள் வாசலை தாண்டி செல்லும் போது ஆலியா வந்தாள். அவளைக் கண்டதும் மகதி துருவை பார்த்து, வந்துட்டா பாரு உன்னோட அவள் என சொல்லிவிட்டு தெரியாமல் ஆலியாவின் காலை தட்டிவிடுவது போல தட்டிவிட்டு சென்றாள். ஹை ஹீல்ஸ் போட்டிருந்ததால் மகதி தட்டிவிடவும் ஆலியாவின் கால் மடிந்தது. கால் நன்றாகவே வலித்தது அவளுக்கு. இருந்தும் சிரித்துக்கொண்டே, டேய் ரொம்ப ஆபத்தானவங்களாதான் இருக்கா போலையே, உன்னையும் அவங்களையும் சேர்த்து விடுறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆகிடுவேன் போலையே என சொன்னவள் நடக்க பார்த்தாள். ஆனால் அவளால் நடக்க முடியவில்லை. மகதி வீட்டுக்குள் கோபத்துடனே சென்றாள். அவள் கோபத்துடன் வருவதை பார்த்த ஜெயா, போற போக்கு பார்த்தா இருக்கிறதும் இல்லாம போயிடும் போலையே என நினைத்துக்கொண்டே கிச்சனுக்குள் சென்றார். கோபத்துடன் உள்ளே வந்த மகதியின் கைகள் தானாக அவளது இதழை தொட்டு பார்த்தன. கூடவே இதழ்கள் விரிந்து புன்னகைத்தன. கிறுக்காய் என்ன, சீன்றதே உனக்கு வேலை, வேணுனே பொறாமையத்தை பாக்குறியா என கேட்டபடி சிரித்தாள். அப்போது அவளுக்கு லேகா திலக்கின் வீட்டுக்கு சென்றது ஞாபகம் வர, அதை சும்மா துருவின் காதில் ஊதி வைத்து விடலாம் என நினைத்தவள் மீண்டும் துருவின் வீட்டுக்கு சென்றாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளது இதயத்தை பிளந்தது. ஆலியா நடக்க முடியாமல் அவதிப்பட துருவ் அவளை தூக்கிக் கொண்டு சென்று
சோஃபாவில் உட்கார வைத்தான். அதைக் கண்டதும் மகதியின் கண்கள் கலங்க, சீ, நீ மாறவே இல்லடா. உன்னெல்லாம் நம்புனா அதை நான் எனக்கே பண்ணிக்கிற துரோகம் ஆயிடும் என்றாள். மகதியை துருவ் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதைவிட அவள் அவர்களை பார்த்த நேரமும் தவறாக இருந்துவிட்டதை நினைத்து வருந்தினான். உடனே, ஹே மகதி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீ தட்டினதுல அவளோட கால் நொந்துருச்சு, அதனாலதான் என்றான். மகதி வெறுப்பாக தலையை ஆட்டிவிட்டு, போடா என சொல்லிவிட்டு சென்றாள். ஆலியாவுக்குமே கஷ்டமாக இருந்தது. நல்லது நடக்கும்னு நினைச்சு செய்யறது ஏன் தப்பா போய் முடியுது என வருந்தினாள். அவள் துருவை பார்த்து கண்களாலே மன்னிப்பு கேட்டாள். அதற்கு துரு, இதெல்லாம் எனக்கு சாதாரணம் என்பது போல தோளை குலுக்கினான். நித்யா ரவுண்ட்ஸ் சென்று கொண்டிருந்தாள். அப்போது யாரோ அவளது காலை சுரண்டுவது போல இருந்தது. உடனே கீழே பார்த்தாள். அங்கே ஒரு குட்டி பையன் கையில் ஒற்றை ரோஜாவுடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த நித்யா அவனது உயரத்துக்கு குனிந்து கொண்டு, என்னடா அது, கையில ரோஜாலாம் வச்சுக்கிட்டு இருக்க என யோசனையுடன் கேட்டாள். அதற்கு அந்த சிறுவன் தன் மழலை குரலில், நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேனே, அதுக்குதான் ஐ லவ் யூ சோ மச் என சொன்னவன் நித்யாவின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு ரோஜாவை நீட்டினான். நித்யாதான் இளகிய மனம் படைத்தவளாச்சே. அவளுக்கு இந்த சிறுவனின் செயலை பார்த்ததும் மனம் நெகிழ கண்கள் கலங்கின. சோ ஸ்வீட் பட்டு, தேங்க்யூ என சொன்னவள் ரோஜாவை எடுத்துவிட்டு அவனை அணைத்து அவனது கன்னத்திலும் முத்தமிட்டாள். டேக் கேர்டா பட்டு என சொல்லிவிட்டு பாய் சொன்னாள். அவனது பெற்றோரிடமும் பேசிவிட்டு அவனை அனுப்பி வைத்தாள் நித்யா. கொஞ்ச தூரம் சென்ற அந்த சிறுவன் மீண்டும் நித்யாவிடம் ஓடி வந்தான். வந்தவன் அவளது காலை கட்டிக்கொண்டு, எனக்கு வீட்டுக்கு போக வேணாம் அக்கா, நான் இங்க உங்க கூடவே இருக்கனே என்றான். அதைக் கேட்டு நித்யா உடனே அவனது வாயில் கை வைத்து அவனை பேச விடாமல் செய்தாள். பின் அவனிடம், இல்லடா பட்டு, நீ இனி இங்க இருக்க கூடாது, இனி இங்க வரவும் கூடாது. இனிமே உன்னோட உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. அக்கா உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், சரியா? இப்ப அம்மா கூட போ என்றாள். அவனும் மனதே இல்லாமல் தாயின் கரத்தை பிடித்துக் கொண்டு சென்றான். அவன் சென்றதும் நித்யா தன் வேலைகளை கவனிக்கத் தொடங்கினாள். அப்போது திடீரென்று அவள் அருகில், எனக்கு போட்டி ஜாஸ்தியா இருக்கும் போலையே என ஒரு ஆண் சொல்லும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 147. காதருகே ஒரு ஆணின் குரல் கேட்கவும் உடனே திரும்பி பார்த்தாள் நித்யா. அங்கே அழகிய சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான் சஞ்சீவ். அவன் கையில் கிஃப்ட் பாக்ஸ் போல ஏதோ ஒன்று இருந்தது. சஞ்சீவை பார்த்ததில் இன்ப அதிர்ச்சி அடைந்த நித்யா, என்னங்க இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க என கேட்டாள். அதற்கு சஞ்சீவ், ஓ அதுவா, காலையிலேயே ஆபீஸ்க்கு போனேன், வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ண. ஆனா என்னால வேலையில கவனம் செலுத்தவே முடியல. அதான் டாக்டரை பார்த்து ஒரு பூஸ்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எனக்கு ஒரு பெரிய காம்படிஷனே நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. நானும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த குட்டி பையன் கொடுத்த அந்த ரோஜாவோட அளவுக்கு வருமானு தெரியலையே. அவன் அவ்ளோ அழகா கியூட்டா கொடுத்துட்டு போனான் என முகத்தை கொஞ்சம் சுழித்துக் கொண்டே சொன்னான். நித்யா ஒரு சிரிப்புடன் கிஃப்டை எடுத்துக்கொண்டு, கொடுக்கற பொருள்ல எந்த ஒரு மதிப்பும் இல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல, குடுக்கறவங்க மனசுல எந்த அளவு நம்ம மேல அன்பு இருக்குன்னு தான் பாக்கணும். அப்படி பார்த்தா உங்களுக்கும் என் மேல ஏகப்பட்ட அன்பு இருக்கு. சோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் என்றாள். அதை கேட்டு மெய்சிலிருத்த சஞ்சீவ் சிரித்துவிட்டு, ஆஹா சரி, வெளியில எங்கேயாச்சும் போகலாமா என கேட்டான். அதை கேட்ட நித்யா புருவத்தை சுருக்கியபடி, சார் நான் டியூட்டில இருக்கேன் சார், டியூட்டி டைம்ல வெளியில போனா என்னோட வேலை அவ்வளோதான், வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் என்றாள். சஞ்சீவ் என்னவென்று கேட்க, கேன்டீனுக்கு போய் காஃபி சாப்பிடலாம், நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணும் என்றாள். அதை கேட்டு சஞ்சீவ் வேகமாக தலையை ஆட்டிவிட்டு, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றான். அதை கேட்ட நித்யா சிரித்துக்கொண்டே அவனது தோளில் செல்லமாய் ஒரு அடி அடித்தாள். சஞ்சீவுடன் நித்யா சிரித்து பேசிக்கொண்டு போவதை பார்த்த அங்கிருந்த டாக்டர்ஸ், நர்ஸ் அனைவரும் தமக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். சில நர்ஸ் நித்யாவை பார்த்து சஞ்சீவை காட்டி யாரென்று கேட்டனர். நித்யா எல்லோருக்கும் ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக அளித்துவிட்டு நடந்து சென்றாள். அவர்களின் பார்வை நித்யாவின் பதில் என அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சஞ்சீவ் நித்யாவிடம், என்னது சைகை மொழி பேச்சு, என்ன கேக்குறாங்க என கேட்டான். அதற்கு நித்யா, வேற என்னவா இருக்கும், எனக்கு நீங்க யாருன்னா உங்களுக்கு தெரியணும், அதுதான் கேக்குறாங்க என்றாள். அதை கேட்டதும் சஞ்சீவ் யோசனையுடன், ஓ அப்போ உங்ககிட்ட வந்து கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க, ஃப்ரெண்டுனா என கேட்டான். நித்யா சஞ்சீவை பார்த்து சிரித்துவிட்டு, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களை விளையாட்டுக்கு கூட ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன். லவ்னா அது லவ் தான், ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்டா இருந்தா அது ஃப்ரெண்டாவே தான் இருக்கணும். ஃப்ரெண்டா இருந்துட்டு லவ்வர் ஆகிறது, இந்த கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. லவ்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறக்கூடாது என நீண்ட விளக்கத்தை கொடுத்தாள். அதை கேட்ட சஞ்சீவ், அப்ப நீங்க விளையாட்டுக்கு கூட போய் சொல்ல மாட்டீங்களா என சஞ்சீவ் கேட்க,
என்னால அது முடியாது. பொய்யும் அதை பேசுறவங்களாலையும் ஏற்படுற விளைவுகளை அனுபவிச்சதுனாலேயே எனக்கு பொய் சொல்ல வராது. பிடிக்காதும் தான் என்றாள். சரி என சொன்ன சஞ்சீவ் திடீரென்று நித்யாவை பார்த்து, ஏன் நீங்க என் வீட்டுக்கு ஒரு தடவை வரக்கூடாது என கேட்டான். அதை கேட்டு நித்யா புரியாமல், நான் எப்படி இப்பவே உங்க வீட்டுக்கு வர்றது என கேட்டாள். அதற்கு சஞ்சீவ், ஆமால்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தானே வரணும். அப்ப வாங்க இப்பவே கல்யாணம் பண்ணிப்போம் என சொல்ல நித்யா அவனை பார்த்து லேசாய் முறைத்தாள். அதை பார்த்த சஞ்சீவ், சாரி சும்மாதான் சொன்னேன். ஏன் இப்ப சும்மா வந்துட்டு போகலாமே, ஃப்ரெண்டா இல்லைனாலும் ஃப்ரெண்ட்லியா வரலாமே, வீட்ல உள்ளவங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்குதான் என்றான். அதை கேட்டு நித்யா சிரித்துவிட்டு, கண்டிப்பா ஒரு நாள் வரேன் என்றாள். அதற்குள் காஃபியும் வர இருவரும் அதை குடிக்கத் தொடங்கினர். நித்யா பிரேக்ஃபாஸ்டுக்கு 3 இட்லியை ஆர்டர் செய்தாள். நித்யா வேலை இருப்பதால் அவசரமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். சஞ்சீவ் காஃபியையே மெதுவாக குடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த நித்யா, எதுக்குங்க இப்போ நீங்க இவ்ளோ ஸ்லோவா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என கேட்டாள். அதற்கு சஞ்சீவ் என இழித்துவிட்டு, இல்ல ஸ்லோவா குடிச்சா அதுவரை நீங்க இருப்பீங்கல்ல என்றான். அதை கேட்ட நித்யா, ஐயோ சஞ்சீவ், நான் குடிச்சு முடிச்சா எழும்பி போயிடுவேன், டியூட்டி டைம் என்றாள். சஞ்சீவ் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு, ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? சரி, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு உங்களை தேடி வந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணலையா என சிறு ஏக்கத்துடன் கேட்டான். நித்யா புன்னகையுடன், ஏன் தோணாம, தோணுச்சே. ஆனா நான் உங்களை பார்க்க வர முன்ன எனக்கு கஷ்டம் கொடுக்காம கண்ணு முன்னாடி நீங்களே வந்து நின்னுட்டீங்க. கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவனே வந்து நின்றானேன்னு பேக்ரவுண்ட்ல லவ் பாட்டெல்லாம் ஓடிச்சு. எதிர்பார்த்திருக்கவே இல்ல, செம்ம ஹாப்பி என கண்ணும் சிவக்க சொன்னாள். அவளது கண்ண சிவப்பும் புன்னகையும் கண்களில் தெரியும் சந்தோஷமும் சஞ்சீவுக்கு போதுமாக இருந்தது. அவளை கூர்ந்து பார்த்த சஞ்சீவ், எங்க வெக்கப்படுறீங்களா என கேட்டான். அதை கேட்டு நித்யா அவனை பொய்யாக முறைத்துவிட்டு, ஏங்க நீங்க டியூட்டி டைம்ல வந்து என்ன ஓட்டிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கிருந்து போங்க, வேணும்னா ஈவினிங் பார்க்கலாம், இல்லனா இப்ப என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணியே சாப்பிடிப்பாங்க என்றாள். அதை கேட்டு சஞ்சீவ் சீரியஸாக, ஆஹா அப்படியா, என்னன்னு கிண்டல் பண்ணுவாங்க என கேட்டான். அதற்கு நித்யா, உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு பொண்ணை இன்னொரு பையன் கூட பார்த்தா போதும், வாயாலேயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பிறக்க வச்சு அவங்களோட பேர குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க என்றாள். சஞ்சீவ் சிரித்துவிட்டு, ஓஹோ இது நல்லா இருக்கே, அப்ப நான் இன்னைக்கு நாள் பூரா உங்க கூடயே இருந்து அவங்க கிண்டல் பண்றத நானும் கேக்குறேன் என்றான். நித்யா அவனை பார்த்து, மிஸ்டர் சஞ்சீவ், இப்ப நீங்க போகலனா நான் எழும்பி போயிடுவேன் என்றாள். அதை கேட்டு முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு, சரி போறேன் என சொல்லிவிட்டு எழும்பியவன் மீண்டும் அவளை பார்த்து நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு, அச்சோ காய்ச்சல் அடிக்கிற போல இருக்கே என்றான். நித்யா கொஞ்சம் பதட்டத்துடன், ஹே உண்மையாவா என கேட்டாள். அதற்கு சஞ்சீவ் இல்லை என தலையாட்டி விட்டு, இல்ல அப்படின்னா இங்கே இருக்கலாம்ல, அதனாலதான் சொன்னேன் என்றான். நித்யா நெற்றியை தேய்த்துவிட்டு, ஆமா உங்களுக்கு காய்ச்சல் தான், காதல் காய்ச்சல், பாத்து சீரியஸ் ஆயிட போகுது என சொல்லிக் கொண்டே எழுந்தாள். அதெல்லாம் எப்பவோ சீரியஸ் ஆயிடுச்சு என்றான். அதை கேட்டு நித்யா சிரித்துவிட்டு பாய் சொல்லிவிட்டு சென்றாள். சஞ்சீவ் நித்யா கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் மறைந்ததும் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சென்றான். நித்யா திரும்பி செல்லவும் எல்லோரும் அவள் வரும் வரை காத்துக் கொண்டிருப்பது போல இருந்தது. அவள் எல்லோரையும் பார்த்து கொண்டே மெதுவாக சென்று வேலையை கவனிக்க பார்த்தாள். அதற்குள் 3 நர்ஸ் அவளை சூழ்ந்து கொண்டு மேடம் என்றனர். நித்யா புன்னகையுடன், என்ன வேணும் சிஸ்டர் என்றாள். அதற்கு அந்த நர்ஸும் புன்னகைத்துக் கொண்டே, எங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா என்றாள். நித்யா முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, இல்லையே எனக்கு தெரியாது, என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க என்றாள். அதற்கு இன்னும் ஒரு நர்ஸ், வேற என்ன வேணும், அது யாரு டாக்டர், பார்க்க செம்மையா இருக்காரு என்றதும் நித்யாவுக்கு பொசசிவ் வந்தது போல உள்ளுக்குள் ஏதோ செய்தது. முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாமல் நார்மலாக வைத்துக் கொண்டிருந்தாள். அவர் தனியா செம்மையா இருக்காருன்னு பார்த்தா உங்களோட சேர்ந்திருக்கும் போது இன்னும் செம்மையா இருக்காரு, ஜோடி பொருத்தம் அற்புதம், சொல்லுங்க டாக்டர் உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா என கேட்டார். அதற்கு நித்யா ஒரு சிறு புன்னகையுடன், அப்படியும் வச்சுக்கலாம் என்று மட்டும் சொன்னாள். ஓகே டாக்டர், அடுத்து ஏதாவது இருந்தா அப்டேட் பண்ணுங்க என்றனர். நித்யா சிரித்துவிட்டு சரி என தலையசைத்தாள். மகதி வீட்டில் நர்ஸுடன் யஷின் உடல்நிலை முன்னேற்றம் பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். கடைசியா எடுத்த டெஸ்ட்ல எல்லாம் நார்மலா தான் இருக்கு மேடம், இப்போ உடல்நிலை ரொம்பவே முன்னேறி இருக்கு, ஞாபகம் வர்றது இப்ப அவன் கையில தான் இருக்கு, இப்போ உடல் அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எம்ஆர்ஐலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இனி யஷன் நார்மலா இருக்க விடலாம், எந்த டேஞ்சரும் இல்ல, அதோட மாத்திரையும் குறைச்சிடலாம் என எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தார். மகதிக்கு இதையெல்லாம் கேட்கவே சந்தோஷமாக இருந்தது. உடல்நிலை தேறிவிட்டது என எப்போது கேட்போம் என அவள் காத்துக் கொண்டிருந்தாள்.
நர்ஸ் சொல்லவும் மனதுக்குள்ளால் கடவுளுக்கு நன்றி சொன்னாள். நர்ஸை பார்த்து, ரொம்ப நன்றி சிஸ்டர். யஷ பாத்துக்கிறது மட்டும் இல்லாம எனக்கும் சப்போர்ட்டா இருந்தீங்க. உண்மையிலேயே யஷையும் நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஏதோ காசு தராங்க, இது என் வேலைன்னு ஏனோ தானோன்னு பண்ணாம ரொம்ப கவனம் எடுத்து எல்லாம் செஞ்சீங்க. நைட்டெல்லாம் முழிச்சிருந்து கூட பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அவனோட உடல்நிலை தேறினதுல உங்களோட பங்களிப்பு தான் அதிகமா இருந்திருக்கு என்றாள். மகதி உணர்ச்சி வசப்படுவதை பார்த்த அந்த நர்ஸ், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க, எல்லாம் கடவுளோட அருள், அவனோட புண்ணியம். யஷோட சிரிப்பை பார்க்கும்போது மனசு அவ்வளோ நிறைவா இருக்கு. அவன் கூட இருந்தது எனக்கும் தான் சந்தோஷம். நீங்களுமே அவன் மேல உயிரையே வச்சிருக்கீங்க. உங்களோட பாசமே அவனை இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆபத்தும் கிட்ட வராம பாத்துக்கும் என்றார். அப்போது மகதிக்கு ஒரு கால் வந்தது. போன் ஹாலில் இருந்ததால் ரூமில் இருந்து எழுந்து சென்றாள். சோஃபியாவிடமிருந்துதான் கால் வந்திருந்தது. அதை பார்த்ததும், வாழ்க்கையில சந்தோஷம் பாதி துக்கம் பாதின்னு சொல்லுவாங்க. எனக்குதான் சரி பாதியா இருக்கு போல. இப்பதான் யஷ நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இந்தா அடுத்த நிமிஷமே துக்கத்தை தூக்கிக்கிட்டு இந்த கால் வந்திருக்கு. என நினைத்தபடியே காலை அட்டென்ட் செய்து, சொல்லு இன்னைக்கு என்ன என கேட்டாள். சோஃபியா இன்றும் நல்ல பிள்ளை வேஷம் போட்டிருந்தாள். அழுக்குரலில், மகதி ப்ளீஸ் மகதி, ஒரே ஒரு தடவையாச்சும் யஷ பார்க்க விடு. ஒரு தாயை ஏங்க வைக்காத மகதி, இது உனக்கு நல்லதில்ல. ப்ளீஸ் என கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்றாள். மகதி, ஆரம்பிச்சுட்டாடா புது நாடகத்தை என நினைத்து கொண்டே, எம்மா சோஃபியா, உன்னை நான் இதுவரை புரிஞ்சுக்கிட்டது நல்லாவே போதும். நீ யாரு, உன்னோட புத்தி என்ன, எந்த நேரத்துல எந்த மாதிரி யோசிக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட இந்த நாடகத்தை போடுறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல போய் பண்ண நடிகை ஆகலாம் இல்லையா? நாளைக்கு இன்னொரு புதிய ஐடியாவோட வா, சரியா என சொல்லிவிட்டு அவளுக்கு பேச இடமே கொடுக்காமல் காலை கட் செய்தாள். மகதி பேச விடாமல் காலை கட் செய்ததில் கடுப்பான சோஃபியா, ஷிட், பேசவே விடமாட்டேங்கிறாளே, இவளை என்ன பண்றது என யோசிக்க, அவளது மனசாட்சியோ, ஆமா, உன்னை பேச விட்டா மட்டும் நீ பேசி அவ மனச கரைய வச்சு குழந்தைய வாங்கிருவியா, சும்மா போவியா என சொன்னது. தன் மனசாட்சியே தன்னை கிண்டல் செய்யவும், சோஃபியா, எல்லாருக்கும் என்ன பார்த்தா இளக்காரமா இருக்குதானே, இருங்கடி, எல்லாரையும் வெச்சு செய்யறேன் என்றாள். அப்போது அவள் மனசாட்சி சிரித்த சத்தம் அவளுக்கு கேட்கவில்லை போல. மகதி காலை கட் செய்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து தலையை கையால் தாங்கி பிடித்தபடி இருந்தாள். என்னதான் அவள் தைரியமாக இருந்தாலும் யஷை நினைக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அவனை இழக்க முடியாது என்ற பயமே அது. அப்போது மீண்டும் அவள் துருவிடம் எப்படியாவது லேகாவை பற்றி சொல்லியாக வேண்டும் என நினைத்துக் கொண்டாள். ரேஷ்மாவை கூட்டிக் கொண்டு அவளது தாய் தனமும் தந்தை மூர்த்தியும் ஒரு நகைக்கடைக்கு சென்றிருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு நகையாக வெகு ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ரேஷ்மாவுக்குத்தான் நகை எடுக்க வந்திருந்தனர். ஆனால் அவளோ நான் இங்கே இல்லவே இல்லை என்பது போல இருந்தாள். அதை பார்த்த தனம், ஏண்டி எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்தது போல இருக்க, உனக்குதான் நகை எடுக்க வந்திருக்கோம், கொஞ்சம் ஒழுங்கா பாரு என்றார். அவரை முறைத்து பார்த்த ரேஷ்மா, ஓஹோ, உங்களுக்கு தெரியாது ஏன் நான் இப்படி இருக்கேன்னு? 2 பேரும் என்னோட மொத்த சந்தோஷத்தையும் பறிச்சு வச்சுக்கிட்டு இப்ப என்ன சொல்றீங்களா என கேட்டாள். அதற்கு தனம், அதுதான் உனக்கு அப்பவே சொன்னோம், இதை இன்னையோட மறந்துடுன்னு, அதை விட்டு தள்ளுற வேலையை பாரு என்றார். ரேஷ்மா முகத்தை திருப்பிக் கொண்டாள். தனமும் மூர்த்தியும் ஒவ்வொரு நகையாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தனர். தனம் ஒவ்வொரு நெக்லஸாக எடுத்து ரேஷ்மாவின் கழுத்தில் வைத்து பார்த்து கொண்டிருந்தார். அதில் ஒரு மாலை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை காட்டி, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பில் போடுங்க என்றார். அந்த நெக்லஸை எடுத்து பார்த்த சேல்ஸ் பாய், சாரி மேம், இது கஸ்டமைஸ்ட் நெக்லஸ், இது ஒருத்தர் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசையா டிசைனையும் அவரே சொல்லி செய்ய தந்தாரு என்றான். அதை கேட்ட தனம், நீங்க அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க பேசிக்கிறோம் என்றார். அதற்கு சேல்ஸ் பாய், இல்ல மேம், அவர் உங்களுக்கு இதை தருவாருன்னு நான் நினைக்கல என்றார். அதை கேட்டதும் தனத்துக்கு கோபம் வர, நீ என்ன நினைக்கிறேன்னு நான் உன்கிட்ட கேட்கல, யாருன்னு கேட்டேன், அவ்வளவுதான், நீ யாருன்னு மட்டும் காட்டு என்றார். அதில் நடுங்கிய சேல்ஸ் பாய், இவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி வேலை போய்விடுமோ என்ற அச்சத்தில் ஒரு திசையில் கை காட்டி, அவர்தான் மேம் என்றார். தனம் மெதுவாக திரும்பி பார்க்க ரேஷ்மாவுமே திரும்பி பார்த்தாள். சேல்ஸ் பாய் கை காட்டிய திசையில் இருந்தவனை கண்டதும் ரேஷ்மா அதிர்ச்சியானாள். அத்தியாயம் 148. ரேஷ்மாவுக்கு தான் காண்பது கனவா நிஜமா என புரியவில்லை. அங்கே அவளது காதலன் தர்ஷன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ரேஷ்மாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. ரேஷ்மா அவனை கண்டு அதிர்ச்சி அடைந்தது போலவே தனமும் அதிர்ச்சி அடைந்தார். அவர் மூர்த்தியை பார்த்து, இவனதான் நீங்க அடிச்சு துரத்துனீங்களே, அப்போ எப்படி மறுபடியும் திரும்ப வந்திருக்கான் என கேட்டார். அவர் தெரியாது என்பதாய் தலையை ஆட்டினார். சேல்ஸ்மேன் தன்னை கை காட்டி ஏதோ பேசுவது விளங்கவும் அங்கே வந்தான் தர்ஷன். என்ன ப்ரோ, என்ன ப்ராப்ளம் என கேட்டான். அதற்கு சேல்ஸ்மேன், இல்ல சார், நீங்க செய்ய தந்த நெக்லஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க என்றார். தர்ஷன் சேல்ஸ்மேனை பார்த்து,
ஓ ஓகே, ஆனா இதை ஏற்கனவே நான் செலக்ட் பண்ணிட்டேன்ல என்றான். அதை கேட்ட தனம் திமிராக சேல்ஸ் பாயை பார்த்து, இங்க பாரு, எங்களுக்கு இது வேணும். வேணும்னா நாங்க நீ சொல்ற விலையை விட 2 மடங்கு வேணும்னாலும் பே பண்றோம் என்றார். சேல்ஸ்மேன் தலையை ஆட்டிவிட்டு, இல்ல மேம், அப்படி கொடுக்க முடியாது. ஒருவேளை இவர் ஓகேன்னு சொன்னாதான் கொடுக்க முடியும் என்றான். தர்ஷன் ஒரு புன்னகையுடன், கொடுக்க முடியாதுங்க, நான் இத ஆசையா என்னோட லப்பருக்காக பண்ணது, சோ என்னால கொடுக்க முடியாது என்றான். அதை கேட்டதும் தனம் நக்கலாக, ஓஹோ, உன்னோட லப்பருக்காக நீ ஆசையா பண்ணது, ஓகே ஓகே, இதெல்லாம் சரி, ஆனா உன்கிட்ட இதுக்காக பே பண்ண காசு இருக்காடா முதல்ல என கேட்டார். தனம் அப்படி சொல்லவும் சேல்ஸ்மேன், மேடம், அவர் எங்களோட கஸ்டமர், சோ நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க என்றான். தனம் அவனை பார்த்து கோபமாய் விரலை நீட்டி, டேய், அவனுக்கெல்லாம் எதுக்குடா நான் மரியாதை கொடுக்கணும்? முதல்ல நீ யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசு. எவனோ ரோட்ல சும்மா போறவ கொஞ்சம் நல்ல துணிய போட்டுக்கிட்டு கடைக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு அவன் பெரிய ஆளாயிடுவானா? முதல்ல அவனால இத வாங்க முடியுமா முடியாதான்னு கூட உனக்கு தெரியுமா? இந்த நகை குறைஞ்சது 2 லட்சமாவது ஆகும். அவனால அதுக்கு காசு கொடுக்க முடியுமா என சொன்னார். சேல்ஸ்மேன் ஏதோ பதில் சொல்ல பார்க்கையில் தர்ஷன் அவனிடம் கண் காட்டி அமைதியாக இருக்க சொன்னான். ஒரு சிறு புன்னகையுடன், பேக் பண்ணிடுங்க ப்ரோ என சொல்லிவிட்டு கவுண்டருக்கு சென்றான். ரேஷ்மா இதையெல்லாம் பிரம்மை போல பார்த்து கொண்டிருந்தாள். தர்ஷனை எதிர்பார்க்காமல் கண்டது. அவன் இவளை பார்த்தது. அந்த பார்வை ஒரு நொடி கூட நீடிக்காமல் இருந்தது. அவன் வந்து என் லவருக்காகத்தான் இந்த நகை என சொன்னது என அனைத்தும் அவளுக்கு ஒரு பிரம்மை போலவேதான் இருந்தது. அப்படி என்றால் அவன் மூவான் ஆகிவிட்டான். நான் தான் இன்னும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ என நினைத்தாள். அந்த நினைப்பே அவளது இதயத்தை பிழிந்தது. தர்ஷன் கவுண்டருக்கு செல்லவும் தனம் அதே கிண்டல் சிரிப்புடன் ரேஷ்மாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டே, அங்க வாயேன், இப்ப ஒரு காமெடி சீன் நடக்க போகுது, அவன் எப்படி பே பண்றான்னு நாமளும் பாப்போம் என சொல்லிக் கொண்டே சென்றார். ரேஷ்மா அவர் இழுத்த இழுப்பில் நடந்தாள். அவளது கண்கள் தர்ஷனை விட்டும் நீங்கவில்லை. கவுண்டருக்கு சென்ற தர்ஷன் எந்த ஒரு உரையாடலும் இல்லாமல் நகைக்குண்டான பணத்தை கொடுத்துவிட்டு நகையை வாங்கிக் கொண்டான். இதை கண்டதும் தனத்துக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இவன் எப்படி ஓவர் நைட்ல ஒபாமா ஆனா என்பது போல பார்த்து கொண்டிருந்தார். தர்ஷனிடம் வந்த தனம், என்னடா பிறந்ததிலிருந்து காசு சேர்த்து வாங்குறியா என கேட்டவர் ரேஷ்மாவிடம் திரும்பி, பாத்தியா, இதே மாதிரி 10 நகையை எங்களால ஒரே நிமிஷத்துல வாங்கி தந்துட முடியும், இதுக்குதான் சொன்ன அவனை விட்டு வர சொல்லி என சொன்னார். தனத்தின் சத்தமும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததால் அங்கிருந்த எல்லோருக்கும் அவர் பேசியது கேட்டது. எல்லோரும் அவர்களையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ரேஷ்மாவுக்கு அவமானமாக இருந்தது. ரேஷ்மாவுக்கு தனத்தின் மேல் கோபமாக வந்தது. ஏன் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா? இப்ப எதுக்கு என்ன எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறா என யோசித்தவள் மெதுவாக தனத்திடம், அம்மா போதும், வா போகலாம் என்றாள். ரேஷ்மாவின் கையை தட்டிவிட்ட தனம், நீ சுமாரு, நாம எதுக்கு போகணும்? இவனை பார்த்து என்ன நீ பயப்படுறியா என சொன்னவர் தர்ஷனை பார்த்து, சரி நீ எங்க வேலை பாக்குற என கேட்டார். அதற்கு தர்ஷன் ஒரு சிறு புன்னகையுடன், அது எதுக்கு உங்களுக்கு? அதோட இதுக்கு மேல மரியாதை குறைவா ஏதாவது பேசினா அதோட விளைவு மோசமா இருக்கும் என சொல்லிவிட்டு செல்ல பார்த்தான். அப்போது கடையின் ஓனர் அங்கே வந்தார். அவரை கண்டதும் தனம் சிரித்துக்கொண்டே அவரோடு பேசப் போக பார்த்தார். ஆனால் அவரோ தனத்தை கண்டுகொள்ளாமல் நேராக தர்ஷனிடம் சென்று அவனது கையை பிடித்து குலுக்கிவிட்டு, என்ன தர்ஷன் இந்த பக்கம் என கேட்டார். தர்ஷன், இல்ல அங்கிள், ஜுவல்ஸ் எடுக்கலான்னு வந்தேன் என பதில் சொன்னான். அதை கேட்ட ஓனர், எடுத்துட்டியா என கேட்க தர்ஷன், ஆமா அங்கிள் என்றான். பின் ஓனர் தர்ஷனின் கையை பிடித்துக் கொண்டு, அதெல்லாம் சரி, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த விஷயம் என்னாச்சு, அத பத்தி யோசிச்சு பாத்தியா என கேட்டார். தர்ஷன் ஒரு புன்னகையுடன், சாரி அங்கிள், நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அதனால மட்டுமே தான் நான் உங்களோட பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ கூட என்னோட காதலிக்காக தான் நகை வாங்க வந்தேன் என்றான். அதை கேட்டதும் ஓனர் அவனது தோளை தட்டி கொடுத்து விட்டு வாழ்த்தினார். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு தர்ஷன் அங்கிருந்து சென்றான். தர்ஷன் சென்றதும் தனத்தினால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவள் அந்த ஓனரிடம் சென்று, வணக்கம் என்றார். தனத்தை பார்த்து பதில் வணக்கம் சொன்ன அவர், மிஸ்ஸஸ் மூர்த்தி, உங்களை பார்க்கவே இல்ல, நீங்களும் இங்கதான் இருந்தீங்களா என கேட்டார். இது தனத்துக்கு அவமானமாக இருந்தது. இருந்தாலும் சிரித்துக்கொண்டே சமாளித்தார். அதான் நீங்க யார் கூடவா பேசிட்டு இருந்தீங்களே, அதனாலதான் பாத்திருக்க மாட்டீங்க. அது சரி, யார் இந்த பையன் என கேட்டார். அதற்கு ஓனர், ஓ அதுவா, அவன் பேரு தர்ஷன், வயசுல சின்னவன்தான், ஆனா குணத்திலையும் பழக்க வழக்கங்களையும் எங்களை விட ரொம்ப பெரியவன். சின்னதா ஆரம்பிச்ச அவனோட பிசினஸ் இப்ப ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. வாட்டர் சப்ளை பிசினஸ் பண்றான் என்றார். அதை கேட்டதும் தனம் இளக்காரமாக, ஓ தண்ணி கேன் போடுற பிசினஸா என கேட்டார். அதை கேட்டு சிரித்த கடை ஓனர், கேக்குற எல்லாரும் முதல்ல இப்படி நக்கலா தண்ணி கேன் பிசினஸ் தான் கேட்பாங்க. ஆனா அது இல்ல அவன் பண்ற வேலை. இங்க உள்ள முக்கால்வாசி பெரிய பெரிய கடைகளுக்கும் ஹோட்டல்களுக்கும், ஏன் பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் அவன் தான் வாட்டர் சப்ளை பண்றான். 5 வருஷத்திலே பெரிய அளவு வளர்ந்துட்டான்.
இன்னும் 5 வருஷத்துல இன்னும் பெரிய ஆளாயிடுவான். மாசத்துக்கு லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறான். தங்கமான பையன். அதனாலதான் என் பொண்ணை கட்டி வைக்க பார்த்தேன். ஆனா அவன் யாரோ ஒரு பொண்ணை விரும்புறானா. இல்லனா எப்படியாச்சும் அவனை என்னோட மாப்பிள்ளை ஆக்கி இருப்பேன். அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கா என்றார். அவர் சொல்வதை கேட்கும்போது ரேஷ்மாவுக்கு கஷ்டமாக இருந்தது. தனத்துக்கு அவனை மிஸ் பண்ணி விட்டோமோ என்ற எண்ணம் எல்லாம் இல்லை. அதிலும் அவரது பண புத்திதான் வேலை செய்தது. ஓ ஓகே, அப்ப நாங்க போறோம் என்றார் தனம். அதை கேட்ட ஓனர், ஏன் டிசைன் எதுவும் பிடிக்கலையா, எதுவும் எடுக்கலையா என கேட்டார். அதற்கு தனம், இல்ல இன்னொரு நாள் வரும் என சொல்லிக் கொண்டே ரேஷ்மாவிடம் திரும்பி, நீயும் கவலைப்படாத, அவனை விட பல மடங்கு பணக்காரன உனக்கு கட்டி வைக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் ரேஷ்மா அவரை முறைத்து பார்த்தாள். உங்ககிட்ட யார் இப்ப எனக்கு பணம் தான் வேணும்னு சொன்னா? நீங்க 2 பேரும் பணத்தையே கட்டிக்கிட்டு அழுங்க, எனக்கு ஒன்னும் அந்த பணம் வேணாம் என சொன்னவள் கோபமாக கடையை விட்டு வெளியே சென்றாள். அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் பெற்றோரின் பிடிவாதத்தால் என்னுடைய காதலையே இழந்துவிட்டேனே என நினைத்தாள். தர்ஷன் நானும் பண ஆசை பிடிச்சவன்னு நினைச்சிருப்பானா? அதனாலதான் நான் அவனை விட்டு வந்துட்டேன்னு நினைப்பானா? அப்ப நான் அவன் கூட பழகுனது பேசுனது எல்லாமே பொய்ன்னு நினைச்சிருப்பான்ல, நடிச்சிருக்கேன்னு நினைச்சிருப்பான்ல என ஏதோ ஒரு யோசனையில் நடந்து கொண்டிருந்தவள் தெரியாமல் ரோட்டுக்கு செல்ல பார்க்கையில் அவளை பிடித்து இழுத்தது ஒரு கை. அதில் தன் சிந்தனையில் இருந்து வெளியே வந்த ரேஷ்மா இழுத்தவனை வெறித்துப் பார்த்தாள். முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் நின்று கொண்டிருந்தான் தர்ஷன். எதுக்கு இப்ப இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க? ரோட்ல போகும்போது இப்படிதான் கவனம் இல்லாம நடந்துப்பீங்களா என கேட்டான். அதற்கு ரேஷ்மா, எப்பவும் இல்ல, இன்னைக்குதான் இப்படி. நீங்க எப்படி இருக்கீங்க என கேட்டாள். ஒரு சிறு புன்னகையுடன், இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் என்றான். அதை கேட்ட ரேஷ்மா, நீங்க நல்லாதான் இருக்கணும், உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நகை வாங்கினதை பார்த்தேன், அவ ரொம்ப லக்கி என்றாள். அதற்கு தர்ஷன், அவ லக்கி தான், ஆனா அந்த லக் எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் தெரியல என சொல்ல, ரேஷ்மா, அவ பேர் என்ன என கேட்கும்போது மூர்த்தி அவள் அருகில் வந்து காரை நிறுத்தினார். தனம் ரேஷ்மாவை பார்த்து காரில் ஏறும்படி கண் காட்டினார். ரேஷ்மா தர்ஷனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றாள். தனம் தர்ஷனை பார்த்து முறைத்தார். ஆனால் அதை கொஞ்சம் கூட அவன் அலட்டிக் கொள்ளவில்லை. அவருக்கே முன்பிருந்த தர்ஷன் இல்லை இது என புரிந்தது. அன்று ஒதுங்கிப் போனவன் இன்று நேருக்கு நேர் வந்து நிற்கிறான் என்பது போல இருந்தது. ரேஷ்மா வழியெங்கும் அழுது கொண்டே சென்றாள். தனம் சமாதானம் செய்கிறேன் என்ற பெயரில் அவளது கோபத்தை கிளறிவிட்டுக் கொண்டிருந்தார். இனி நான் அவனுக்காக ஏங்கக்கூடாது, அவனை நான் நினைக்க கூடாது. இனி அவன் எனக்கானவே இல்ல. அவன் இப்ப இன்னொருத்திக்கு சொந்தமாக போறான். அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும் என நினைத்து தன்னைத்தானே சமாதானம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அது ஒன்றும் அவ்வளவு இலகுவான வேலை இல்லையே. கதிரவன் மலைகளுக்கிடையே ஓய்வெடுக்க சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் சஞ்சீவ் நித்யாவை பார்க்க செல்ல ரெடியாகிக் கொண்டிருந்தான். அப்போது வீட்டில் இருக்க பிடிக்காமல் ரேஷ்மாவும் அங்கே வந்தாள். ரேஷ்மாவை கண்ட சஞ்சீவ் அவளது முகமே சரியில்லாமல் இருப்பதைக் கண்டு, ஹே ரேஷ், என்னடி மூஞ்சி தொங்கி போயிருக்கு, என்னாச்சு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா, அப்பா ஏதாவது சொன்னாங்களா என கேட்க, ரேஷ்மா எல்லாவற்றுக்கும் இல்லை என தலையை மட்டும் ஆட்டினாள். அவளால் அவனிடம் விஷயத்தை சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் இப்போது எந்த பயனும் இல்லை என நினைத்தாள். ஒன்னும் இல்லண்ணா, சும்மா டல்லா இருக்கு. நீ இப்ப எங்கேயாவது வெளியில போறியா? அப்படின்னா என்ன மகதி வீட்ல விடுறியா என கேட்டாள். சஞ்சீவ் சரி என சொல்ல ரேஷ்மா சஞ்சீவுடன் மகதியின் வீட்டுக்கு சென்றாள். ரேஷ்மா மகதியின் டோர்பெல்லை அழுத்த மகதி வந்து கதவை திறந்தாள். ரேஷ்மாவை எதிர்பார்த்திருக்காதவள், ஹே ரேஷ்மா, என்னடி இது சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ற என சந்தோஷமாக கேட்க, ரேஷ்மா எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே சென்று சோஃபாவில் சோர்வாக அமர்ந்தாள். மகதிக்கு அவளது செயல் ஆச்சரியத்தை கொடுத்தது. இத்தனை நாட்களில் அவள் ரேஷ்மா சோர்வாக இருந்ததை பார்த்ததே இல்லை. மகதி மெதுவாக ரேஷ்மாவின் அருகே சென்று, என்னாச்சு ரேஷ் என கேட்டாள். அவ்வளவுதான், மடை திறந்த வெள்ளம் போல ரேஷ்மாவின் கண்ணீர் வழியத் தொடங்கியது. ரேஷ்மா மகதியை கட்டிப் பிடித்துக் கொண்டு அழத் தொடங்கினாள். மகதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ரேஷ்மாவின் முதுகை தடவி கொடுத்தவாறே, ரேஷ்மா என்னாச்சுன்னு சொல்லு என மகதி கேட்க, ரேஷ்மா தன் காதலை பற்றி சொன்னாள். மகதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரம், எப்படி இத்தனை நாளாக நான் இதை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காமல் இருந்துவிட்டேன் என நினைத்தாள். ரேஷ்மா மூர்த்தி தர்ஷனை அடித்து ஊரை விட்டு விரட்டியது வரை சொல்லி முடித்தாள். அதை கேட்ட மகதி, சரி நீ அழாத, நாம ஏதாவது பண்ணலாம், உனக்கு உன்னோட காதல் கண்டிப்பா கிடைக்கும் என சொல்ல, இல்ல மகதி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி அவன் எனக்கு இல்ல. அவனை இன்னைக்கு நான் மறுபடியும் பார்த்தேன். அவன் இன்னொரு பொண்ண லவ் பண்றானா. அவனோட வாழ்க்கை இப்ப ரொம்ப மாறிடுச்சு. இனிமே போய் நான் மறுபடியும் அவன் கூட சேர முடியாது. அவனுக்குன்னு இன்னொரு பொண்ணு வந்துட்டா என சொல்லி அழுதாள். மகதி ரேஷ்மாவை சமாதானம் செய்து கொண்டிருக்கும் போது ஏனோ அவளையும் துருவையும் பற்றி யோசித்து பார்த்தாள். என்னதான் அவளுக்கு அவன் மேல் கோபம் இருந்தாலும் அவனை இன்னொரு பெண்ணுக்கு விட்டுக் கொடுப்பதையோ
இல்லை அவனை வேறு ஒரு பெண்ணுடன் சேர்த்து வைத்து பார்க்கவோ அவளால் முடியவில்லை. காதலிக்கும் போது அது எந்தளவு சுகமானதோ அதே போலத்தான் அது பிரியும் போதும் அதைவிட பல மடங்கு வலியை கொடுக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மையே. அப்போது மீண்டும் யாரோ டோர்பெல்லை அழுத்தும் சத்தம் கேட்டது. ரேஷ்மாவிடம் சொல்லிவிட்டு மகதி எழுந்து சென்று கதவை திறந்தாள். அங்கே முகத்தில் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள் லேகா. அத்தியாயம் 149. லேகாவை கண்டதும் மகதியினால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் கொஞ்சம் நாகரீகம் கருதி அமைதியாக இருந்தாள். பல்லை கடித்துக்கொண்டு, எதுக்கு இங்க வந்தீங்க என கேட்டாள். அதற்கு லேகா ஒரு நமட்டு சிரிப்புடன், வந்தவங்கள உள்ளவாங்கன்னு கூட கூப்பிட மாட்டியா என கேட்டாள். மகதிக்கு உண்மையாகவே அவளை உள்ளே விட கொஞ்சம் கூட விருப்பம் இருக்கவில்லை. அவள் அமைதியாகவே, உள்ள விடுறது இருக்கட்டும், எதுக்கு இப்ப நீங்க வந்தீங்க என கேட்டாள். அதற்கு லேகா, வேற எதுக்கு, உன்னோட பையனை பார்த்துட்டு போகதான் வந்தேன் என சொன்னாள். மகதி கையை கட்டிக்கொண்டு, நலம் விசாரிக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா என்னால உங்களை உள்ள விட முடியாது, கிளம்புங்க என சொல்லிக்கொண்டே கதவை மூட பார்க்க லேகா கதவில் கையை வைத்து தடுத்து, எப்பா என்னமா கோபப்படுற, கொஞ்சம் பொறுமை, ஆதித்யாவும் வந்துட்டு இருக்காரு, நான் மட்டும் வரல, அவர் அபிய தூக்கிக்கிட்டு வராரு, அதான் லேட் என்றாள். அதை கேட்டதும் வேண்டா வெறுப்பாக லேகாவுக்கு வழிவிட்டாள் மகதி. பின்னாலே ஆதித்யாவும் வந்தார். ஏற்கனவே யஷ் ஆதித்யாவை கண்டிருந்ததால் இன்று அவனுக்கு அவரோடு பழக தயக்கம் இருக்கவில்லை. ஆதித்யாவுமே யஷை பார்க்க வேண்டும் போல இருக்கவும் தான் கிளம்பி வந்திருந்தார். அபியை கண்டதில் யஷும் குஷியானான். அபியை மெதுவாக தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தான். அபியின் ஒவ்வொரு சிறு அசைவையும் யஷ் ரசித்துக் கொண்டிருந்தான். தன்னை ஏதோ ஆய்வுக்கூடத்தில் இருந்து கொண்டு ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானி போல கற்பனை செய்து கொண்டிருந்தான். ஆதித்யா யஷுடன் பேசிக் கொண்டிருக்கையில் லேகா அமைதியாக சுவற்றை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுமே மகதியோடு பேச முயற்சிக்கவில்லை. ரேஷ்மாவும் மகதியும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தனர். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பேச்சு சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த மகதிக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. தன் பையனுக்கு ஒரு முழு குடும்பத்தின் அன்பும் கிடைக்கும் என நினைத்தாள். ஆனால் அடுத்த கணமே அவளது மனசாட்சி, அது எப்படி நீ துருவை ஏத்துக்காம அவனோட குடும்பத்தோட அன்பு உன் பையனுக்கு கிடைக்கும் என கேட்க மகதி தலையை தட்டிவிட்டு எழுந்து கிச்சனுக்கு சென்றாள். ஜெயா காஃபி போட்டுக் கொண்டிருக்க மகதி சில ஸ்நாக்ஸை எடுத்து வைத்துக் கொண்டே ஜெயாவிடம், எனக்கு இந்த லேகாவை பார்த்தாலே கடுப்பா வருது, எதுக்குதான் இப்ப இவளும் கூட வந்தாலோ தெரியல என முணுமுணுத்தாள். அதை கேட்ட ஜெயா, விடுங்கம்மா, நானே இன்னைக்குதான் அவங்கள பாக்குறேன், எனக்கே ஏதோ சரியில்லைன்னு தோணுது, அத பத்தி எல்லாம் நீங்க இப்ப யோசிக்க வேண்டாம், உங்களோட சந்தோஷம் கேட்டுரும் என்றார். மகதி என சொல்லிவிட்டு காஃபியை எடுத்துக்கொண்டு சென்று லேகாவுக்கும் ஆதித்யாவுக்கும் கொடுத்தாள். ஆதித்யா காஃபியை குடிக்கும் வரை மகதி அபியை வைத்துக் கொண்டிருந்தாள். அபியை பார்த்த மகதி, ஒரு குழந்தைய வச்செல்லாம் கேம் ஆடுறானா, இவ எந்த மாதிரியான ஆட்டக்காரியா இருப்பா, எப்பா இதுக்குன்னே கோர்ஸ் போய் படிப்பாங்க போலயே என நினைத்தாள். யஷ் இன்னும் அபியை ரசிப்பதை விடவில்லை. அபியின் கையை பிடித்தபடியே, அம்மா இவன் எனக்கு தம்பியா என கேட்டான். அதற்கு மகதி பதில் சொல்லும் முன்னர் லேகா ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்தாள். இவன் உனக்கு தம்பியாக மாட்டான்டா என்றாள். அவள் இப்போது ஏன் சிரித்தாள் என அங்கிருந்த யாருக்குமே புரியவில்லை. லேகாவின் பதிலை கேட்ட யஷ் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு, அப்ப இவன் எனக்கு யாரு, ரொம்ப குட்டி பையனா இருக்கானே என கேட்டான். அதற்கு லேகா உடனே, ஆமா சின்னவன்தான், பெரியவங்க சின்னவங்களா ஆக ஆசைப்பட்டா இப்படிதான் என கிண்டல் செய்தவள், இவன் உனக்கு தம்பி இல்ல, ஆனா நீ தம்பின்னு சொல்லலாம் என சொன்னாள். லேகா திடீரென்று இப்படி சொல்லவும் ஆதித்யாவுக்கு ஏதோ போல இருந்தது. லேகாவின் பதிலை மகதியுமே எதிர்பார்த்திருக்கவில்லை. அவள் மனதுக்குள், ஓஹோ, பேங்க் பேலன்ஸ் பார்த்ததுல வயசு பார்க்கல போல, சேர்ந்து ஊர் சுத்தும் போதும் கல்யாணம் பண்ணிக்கும் போதெல்லாம் தெரியாத வயசு, குழந்தை பிறந்ததும் தெரிஞ்சிடுச்சோ என நினைத்தாள். யஷுக்கோ லேகா என்ன சொன்னாள் என்றே புரியவில்லை. இருந்தும் அதை விட்டுவிட்டு அபியோடு பேசத் தொடங்கினான். அவனும் இவனது மொழி புரிவது போல ஏதோ கண்களையும் வாயையும் அசைத்துக் கொண்டிருந்தான். மேலும் ஒரு 5 நிமிடம் கழியவும் ஆதித்யா செல்வதாக கூறி எழுந்து கொண்டார். யஷிடம் வந்தவர், சமத்து குட்டி, இப்படியே எல்லா நாளும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்டா, உனக்கு எந்த ஒரு குறையும் கடவுள் வைக்க கூடாது என சொன்னவர் மகதியிடம் திரும்பி, அன்னைக்கு வந்துட்டு போனதுல இருந்து என் பேரனோட முகம் என் கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு, அதான் மறுபடியும் வந்து பாத்துட்டு போகலான்னு வந்தேன் என சொன்னார். அதற்கு மகதி, அதுக்கு என்னப்பா, நீங்க தாராளமா வரலாம், இதுக்கப்புறமும் அடிக்கடி வந்துட்டு போங்க என்றாள். ஆதித்யா அதை கேட்டதும் ஒரு வெற்று புன்னகையுடன், வருவேம்மா, அப்படியே எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாகிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும் என சொன்னார். அதை கேட்ட லேகா, அது எப்படி சீக்கிரம் சரியாகும், இடையில புகுந்து கலைச்சு விடதான் நாங்க இருக்கோம்ல, இந்த ஜென்மத்துல உங்க பையனுக்கு மகதிதான் பொண்டாட்டினா அவனுக்கு கல்யாணமே ஆகாது, நாங்க ஆக விடமாட்டோம் என மனதுக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டாள். மகதி
ஆதித்யாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ள அவரும் மனதார ஆசிர்வதித்தார். அவர்கள் சென்றதும் மகதியும் ரேஷ்மாவும் ஒரே மாதிரி பெருமூச்சு விட்டுவிட்டு சோஃபாவில் தொப்பென்று அமர்ந்தனர். அப்பா மட்டும் வந்திருந்தாருன்னா வேற கதை. இந்த லேக்கா எதுக்குதான் வந்தானே தெரியல. அப்பா இங்க போக வரதா சொல்லவும் கூடவே தொங்கிக்கிட்டு வந்திருப்பா போல. ஆனாலும் அவ வந்தது எனக்கு ஏதோ தப்பா படுது. வீட்டை கொஞ்சம் செக் பண்ணணும். ஒருவேளை பில்லி சூனி ஏதாவது வச்சிருப்பாளோ தெரியாது என்றாள். அதை கேட்டு லேசாய் சிரித்த ரேஷ்மா, பில்லி சூனியம் எதுவும் வச்சிருக்க மாட்டா, ஏதாவது ஹைடெக்கா தான் பண்ணிருப்பா, கொஞ்சம் வீட்டை சுத்தி பாப்போம் என சொன்னாள். மகதி அடிக்கடி ரேஷ்மாவிடம் பேசும்போது அவள் லேக்காவையும் பற்றி சொல்லியிருந்ததால் அவளுக்கு லேக்காவை பற்றி தெரியும். அப்படி இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் மகதியின் வீட்டு டோர்பெல் அழுத்தும் சத்தம் கேட்டது. மகதிக்கு இப்போது எரிச்சலாக வந்தது. ஒருவேளை இது துருவாக இருக்குமோ என நினைத்தாள். மனதுக்குள்ளால் அவனை திட்டியபடியே வேகமாக சென்று கதவை திறந்தாள். ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்ததென்னவோ ஆலியா. துருவாக இருந்தால் மகதி அடையும் கோபத்தை விடவும் அதிகமாக இருந்தது ஆலியாவை பார்த்ததும். எடுத்த உடனேயே எதுக்கு வந்தீங்க என்றுதான் கேட்டாள் மகதி. ஆலியா சிறு புன்னகையுடன், இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். மகதி அவளை கேள்வியாக பார்த்தாள். என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்கு என மகதி கேட்க, துருவ பத்தி என்றாள். துருவை பற்றி என்றதும் மகதியினால் கேட்காமல் இருக்கவும் முடியவில்லை, கேட்க விருப்பமும் இருக்கவில்லை. ரேஷ்மாவும் ஆலியா சொன்னதை கேட்டதும் இதுவும் அவளது கேமாகத்தான் இருக்கும் என நினைத்து, இரு மகதி, அப்படி என்ன சொல்றன்னு தான் பாப்போம் என்றாள். மகதி அமைதியாக இருக்க ஆலியா பேசத் தொடங்கினாள். இல்ல, என்னையும் துருவையும் பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருது என நேரடியாகவே கேட்டாள். ரேஷ்மா மனதுக்குள், கேட்டா பாரு ஒரு கேள்வி என நினைத்துக்கொண்டு மகதியின் பதிலுக்காக காத்திருந்தாள். ஆனால் மகதியோ, அது எதுக்கு உங்களுக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க என கேட்டாள். அதற்கு ஆலியா, நீங்க நினைக்கிறது போல எதுவும் இல்ல என சொல்ல, மகதி அப்ப என்ன என கேட்டாள். அடுத்து அவள் சொன்ன பதிலை கேட்டு ரேஷ்மாவுக்குமே கொஞ்சம் அதிர்ச்சிதான். இல்ல, காலேஜ் டைம்ல இருந்தே எனக்கு துரு மேல கிரஷ் இருந்துச்சு. இப்ப மறுபடியும் அவனை பாத்திருக்கேன். சோ நான் அவனை மிஸ் பண்ண விரும்பல. எனக்கு அவன் மேல இப்ப லவ்வும் இருக்கு. அதனாலதான் கேட்டேன். ஒருவேளை உங்களுக்கு துரு மேல இன்னும் ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் நேரடியாவே சொல்றேன், எனக்கு நீங்க தான் துருவோட எக்ஸ்ன்னு நல்லா தெரியும் என சொன்னாள். அதை கேட்டதும் மகதிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. எனது எக்ஸா? யாரு இவகிட்ட எங்களோட உறவு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னது? எங்களுக்கு என்ன இப்போ பிரேக்கப் ஆகியா இருக்கு? நாங்க ஒன்னும் அப்படி சொல்லலையே. அன்னைக்கு காலை தட்டி விட்டதுக்கு பதிலா தலையில 2 அடி போட்டிருந்தா மூலையில படுத்திருப்பா என உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள். ரேஷ்மாவுக்கு மகதியின் நிலை புரிந்தது. மெதுவாக அவளது தோளில் கை வைத்து அழுத்தம் கொடுத்தாள். ஆலியா சொல்வதை பார்த்தால் அவளுக்கு அவள் உண்மை சொல்வதைப் போல இருந்தது. அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அன்றுதான் கிரஷ் எல்லாம் இல்ல, பிரதர் மாதிரின்னு சொன்னா. இன்னைக்கு என்னடானா லவ் இருக்குன்னு சொல்றா என யோசித்தாள். அப்படி ஏதாவது நடந்தால் மகதியின் நிலை இன்னும் மோசமாகும் என ரேஷ்மாவுக்கு தெரியும். இப்போது அவளுக்கு மகதியின் வலி இன்னும் கொஞ்சம் நன்றாகவே புரிந்தது. ஏனென்றால் அவளும் இப்போது இதே நிலையில் தானே இருக்கிறாள். ஆலியா சொல்வது மட்டும் உண்மையாக இருந்தால் நானே அவளது கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என நினைத்த ரேஷ்மா ஆலியாவை பார்த்து முறைத்தாள். ரேஷ்மா தன்னை பார்த்து முறைப்பதை கண்ட ஆலியாவுக்கு அவள் ஏன் முறைக்கிறாள் என புரிந்தது. பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு ரேஷ்மாவை பார்த்து வாயில் விரலை வைத்து சைலண்டாக இருக்கும்படி சொன்னாள். இது சும்மா லொள்ளாய்க்கு என சொல்லி கண்ணடித்தாள். நல்ல வேலையாக ஆலியா சொன்னது ரேஷ்மாவுக்கு புரிந்தது. இப்போதுதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. மகதி பார்வையை வேறுபுறம் திருப்பி இருந்ததால் அவளால் இவர்களது சம்பாஷணையை பார்க்க முடியவில்லை. மகதி அமைதியாக இருக்கவும் ஆலியா, ஹலோ மகதி, நீங்க இன்னும் எந்த பதிலும் சொல்லவே இல்லையே என கேட்க, மகதி கையை இறுக்கி பொத்திக் கொண்டு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம என்னோட பர்சனல கேக்குறீங்க என சொன்னாள். ஆலியா ஆழ இழுத்து ஒரு மூச்சை விட்டுவிட்டு, மா இங்க பாருமா, எனக்கு உங்களோட பர்சனல் எல்லாம் தேவையில்லை. இது என்னோட வாழ்க்கை. நாளைக்கு நான் துருவ மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படக்கூடாது. அதுக்குதான் கேக்குறேன். நான் இப்போ துருவ லவ் பண்ணா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. நானா இருக்க போய் சரி உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவே வேற பொண்ணா இருந்தா துருவ கவ்விக்கிட்டு போய் கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சிருப்பா. இவ்ளோ தூரம் வந்து நான் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சே சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் பையன் வேற இருக்கான் என சொன்னாள். இதுவரை மகதி ஒரு காதலியாக யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆலியா யஷை பற்றி சொல்லவும் உடனே அவள் தாயாக யோசிக்க ஆரம்பித்தாள். காதலில் பிரச்சனைகள் வருவதும் அது தீர்ந்து மீண்டும் சேர்வதும் சகஜம்தான். ஆனால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கும் பட்சத்தில் அவள் அந்த குழந்தையின் பாதுகாப்பையே பார்த்தாள். அவளால் துருவ் யஷுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால் வரை துருவ் யஷுடன் எப்படி இருந்தான் என்பதையே மகதி மறந்துவிட்டாள். அவள் நினைவில் இருப்பது எல்லாம் யஷ் துருவுடன் செல்லும் போதுதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அவனுக்கு காயமானது.
அவனது நினைவும் இழக்கப்பட்டது என்பது மட்டும்தான். அதனாலே மகதி துருவை ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். மகதி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஆலியா ரேஷ்மாவுக்கு கண் காட்டினாள். மகதி யோசித்துவிட்டு நல்ல பதிலை கொடுப்பாள் என நினைத்தாள் போலும். ஆனால் அவளது எதிர்பார்ப்பு பொய்யாகியது. நான் இப்போ துருவ மறுபடியும் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் தான். இத நீங்க போய் துருவ் கிட்டையும் சொல்லுங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்காம அவனோட வாழ்க்கையை பாத்துக்கிட்டு போக சொல்லி. நீங்க இப்ப அவனை தாராளமா லவ் பண்ணலாம். பி ஹாப்பி. இப்ப என்ன ஆள விடுங்க. இனி இது சம்பந்தமா எதுவும் என்கிட்ட பேசவும் வேணாம் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். ஆலியா மண்டையை பிடிந்து கொண்டு யோசித்தாள். பவுலிங் நல்லாதான் போடுறேன், ஆனா விக்கெட் போக மாட்டேங்குதே, என்னதான் பண்றது என யோசித்தாள். மகதி சோஃபாவில் அமர்ந்து கொண்டு விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ரேஷ்மா அவள் அருகே வந்து, மகதி, நீ நல்லா யோசிச்சுதான் சொன்னியா? உண்மையாவே அந்த பொண்ணு போய் இப்ப துருவ லவ் பண்றேன்னு சொல்லி அவனை அவ பக்கம் சாய வச்சுட்டானா என்ன பண்றது என கேட்டாள். மகதி ஒரு விரக்தி புன்னகையோடு, ஒரு தடவை உன் வாழ்க்கையில உண்மையான காதல் வந்துடுச்சுன்னா அது எப்பவுமே அழியாது. அதுக்கப்புறம் 1000 பேர் உன் வாழ்க்கையில வந்தாலும் யாரும் அந்த காதலை ஈடு செய்ய முடியாது. எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிருக்குமே, தான் காதலிச்சவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களையே நினைச்சுக்கிட்டு தனியாளா வாழ்ந்தாங்கன்னு. அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேடி போக விடாம பண்ணிடும் காதல். அதே நேரம் மூவான் ஆகி அடுத்த வாழ்க்கையை தேடி போறவங்க உண்மையா காதலிக்கலனும் இல்ல. எப்பவும் அந்த முதல் காதலோட வடு இதயத்துல இருந்துகிட்டேதான் இருக்கும். அந்த முதல் காதல்ல எவ்ளோ வலி இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட காதலோட சுகம்தான் பெருசா இருக்கும். அதே போலத்தான் துருவும். எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த காரணத்துக்காகவும் என்னையோ யஷையோ விட்டுட்டு போக போறதில்ல. நானே அவனை போன்னு விரட்டினா கூட அவன் போக மாட்டான். இந்த ஆலியா மட்டும் இல்ல, உலக அழகியே வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாலும் துருவ் அவங்க யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும் என மகதி உறுதியாக சொன்னாள். மகதி சொல்லி முடியும் வரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ரேஷ்மா, உனக்கு அவன் மேல இவ்ளோ நம்பிக்கை, இவ்ளோ காதல் இருந்துச்சுன்னா ஏன் நீ அவனை ஏத்துக்க மாட்டேங்கிற என கேட்டாள் ரேஷ்மா. அதற்கு மகதி, இல்ல ரேஷ்மா, அது எனக்கும் நல்லதில்ல, யஷுக்கும் நல்லதில்ல. எங்களோட உறவுல ஒரு பாசிட்டிவ் இருந்தா 10 நெகட்டிவ் இருக்கு. அதனால எப்பவுமே எங்களுக்குள்ள செட் ஆகாது என்றாள். அதை கேட்டதும் ரேஷ்மா சிரித்தாள். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீயே தான் சொல்ற அவன் உனக்காகவும் யஷுக்காகவும் எப்பவும் இருப்பான்னு. அதே நீதான் சொல்ற அவன் உன் வாழ்க்கையில வர்றது 2 பேருக்கும் நல்லதில்லன்னு. ஏதோ உனக்கு அவன் மேல கோபம், அதனாலயே உன்னால அவனை ஏத்துக்க முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. உன்னை ராணி போல பாத்துக்க கூடிய ஒருத்தன் உனக்கு காதலனா கிடைச்சிருக்கான். அதோட உனக்கு ஒரு அழகான பையனும் இருக்கான். நீ உன்னோட தேவையில்லாத பிடிவாதத்தினால உன்னோட வாழ்க்கையோட அழகான தருணங்களை மிஸ் பண்ற. காதலே கிடைக்காம அதை இழக்கிற வலி எனக்கு தான் தெரியும். உனக்கு அது இருந்தும் நீ இழந்துராத, முட்டாள்தனமா நடந்துக்காத என அறிவுரை சொன்னாள். ரேஷ்மா சொன்ன அறிவுரை செவிடன் காதில் சங்கூதியது போல ஆகுமோ இல்லை பலன் இருக்குமோ என்றுதான் தெரியவில்லை. அத்தியாயம் 150. சஞ்சீவ் நித்யாவுடன் டின்னரை முடித்துக்கொண்டு கிளம்ப பார்த்தான். இருவரும் கைகோர்த்தபடி வெளியேற பார்க்கையில் சஞ்சீவுக்கு ஒரு பழக்கப்பட்ட குரல் அவனை அழைப்பது போல இருந்தது. யாரென்று பார்க்க சஞ்சீவ் திரும்பினான். அங்கே இருந்தவர்களை கண்டதும் வசமா மாட்டிக்கிட்டோண்டா என நினைத்தான். யாரோ சஞ்சீவை கூப்பிடவும் நித்யா தானாக கையை விடுவித்துக் கொண்டாள். சஞ்சீவ் திரும்பி பார்க்கவும் அங்கே கிஷோர், ராஜி என இருவரும் இருந்தனர். சஞ்சீவின் அருகே வந்த கிஷோர், என்ன சஞ்சீவ் சார், வெளியில போயிட்டு வரலாம், ஃபேமிலியா போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொன்னீங்க, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க என சொன்னவர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, இதான் உங்களோட முக்கியமான மீட்டிங்கா என கேட்டார். அதற்கு சஞ்சீவ் கொஞ்சம் கூட தயங்காமல் நித்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஆமாப்பா, இதான் முக்கியமான மீட்டிங் என சொன்னான். சஞ்சீவ் கிஷோரை அப்பா என சொல்லவும், எனது இது சஞ்சீவோட அப்பாவா, அப்படின்னா இது இவரோட ஃபேமிலியா என யோசித்தாள். கிஷோர் அவனை உற்று பார்த்துவிட்டு, இங்கதான் மீட்டிங்கா, அது சரி, இவங்க யாரு என நித்யாவை பார்த்து கேட்டார். இதுவாப்பா, இவ பேரு நித்யா மனோகர், இவங்க ஒரு டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், இங்க பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறாங்க என படபடவென்று சொல்லி முடித்தான். அதை கேட்ட கிஷோரும் ராஜியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சஞ்சீவ் நித்யாவை பற்றி சொல்லவும் நித்யா அவர்களை பார்த்து ஒரு அழகிய புன்னகையுடன் வணக்கம் சொன்னாள். இவர்களும் பதில் வணக்கம் சொன்னார்கள். பின் கிஷோர் மறுபடியும், அது சரி, ஒரு டாக்டர் கூட உனக்கென்ன மீட்டிங் என கேட்டார். அதை கேட்டதும் அதுவரை மலர்ந்திருந்த சஞ்சீவின் முகம் சட்டென்று மாறியது. இருந்தாலும் உடனே அதை சமாளித்துக் கொண்டு கஷ்டப்பட்டு சிரித்துக் கொண்டே, என்னப்பா என்னப்பா கேட்டீங்க என திரும்ப கேட்டான். கிஷோர் பொறுமையாக சஞ்சீவை கை காட்டி, இல்ல, நீ ஒரு பிசினஸ்மேன் என சொன்னவர் நித்யாவை கை காட்டி, அவங்க ஒரு டாக்டர்,
உங்க 2 பேருக்கும் இங்க என்ன மீட்டிங் என கேட்டார். கிஷோர் வக்கீல் மாதிரி கேள்வி கேட்கவும் நித்யாவுக்கு சஞ்சீவ் உளறியதுக்காக அவனை குத்த வேண்டும் போல இருந்தது. இருந்தாலும் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் காட்டிக்கொள்ளாமல் நார்மலாகவே இருந்தாள். சஞ்சீவும் தலையை சொரிந்து கொண்டே, அவசரப்பட்டு உளறிட்டுமோ, இப்ப எப்படி சமாளிக்கிறது என யோசித்தவன் ஒரு நல்ல யோசனை தோன்றியது போல இருக்கவும், அதான்பா அவங்க டாக்டர் இல்லையா, சோ சில ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுக்க வந்தேன் என்றார். அவனது அந்த பதிலையும் மடக்கும் வகையில், ஓ ஹோட்டலுக்கு ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுக்க வந்தியா என கிஷோர் கேட்க, சஞ்சீவ் ஆமாப்பா என்றான். மீண்டும் கிஷோர், அதெப்படி சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவாங்க என கேட்டார். அதற்கு சஞ்சீவ், இல்லப்பா நான் மனசளவுல சைல்டுனாலதான் இவங்க கிட்ட வந்தேன், நான் குழந்தை தானே என ஏதோ உளர அவனை முறைத்து பார்த்த கிஷோர், இப்ப எதுக்கு உளர்ற என கேட்டார். கிஷோரின் முறைப்பை கண்ட சஞ்சீவ் உடனே சரணடைந்தபடி, இல்லப்பா இது என்னோட ஃப்ரெண்டு என்றான். அதற்கு கிஷோர், அத முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே, அதுக்கு எதுக்கு இவ்ளோ சுத்தி வளைச்ச என கேட்டார். கிஷோர் சொன்னதை கேட்டதும் சஞ்சீவ், என்னடா அது, எந்த பக்கத்துல போனாலும் கேட்டு போடுறாங்களே என நினைத்தான். நித்யாவுக்கோ சஞ்சீவ் உளறுவதை பார்த்து சிரிப்பதா அழுவதா என புரியவில்லை. சஞ்சீவ் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு, இல்லப்பா ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் ஃப்ரெண்டு, கேஷுவல் மீட்டிங் தான், எதேச்சியா சந்திச்சோம், அப்படியே சாப்பிட வந்தோம் என்றான். கிஷோர் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இதுக்கு முன்ன கூட நீ யாராச்சும் ஃப்ரெண்டு கூட வெளியில வந்த நேரத்துல நம்ம இந்த மாதிரி ஹோட்டல்ல மீட் ஆகியிருக்கோம், அப்ப நீ எல்லாரையும் நார்மலா இன்ட்ரோ கொடுப்ப, அதோட உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு பொதுவாவே தெரியும், அதையே இந்த ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணும்போது மட்டும் இவ்ளோ தடுமாற்றம் என கேட்டார். இல்லப்பா இது மகதியோட ஃப்ரெண்டு, ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தோம், இப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன ஒரு பொண்ணு கூட பார்த்தா தப்பா நினைப்பீங்களோன்னு தான் என சஞ்சீவ் இழுக்க, கிஷோர் அவனது தோளில் கை வைத்தபடி, இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு, நீ ஒன்னும் தப்பு செய்யலையே என்று கேட்டார். சஞ்சீவ் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒரு புன்னகையுடன், சரிப்பா டைம் ஆகுது, இவங்கள வீட்ல டிராப் பண்ணணும், நான் கிளம்புறேன், வீட்ல வந்து பேசுறேன் என்றான். கிஷோர் சரி என சொல்ல சஞ்சீவும் நித்யாவும் அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றனர். அவர்கள் சென்றதும், ராஜி உங்க பையனுக்கு ஒழுங்கா பொய் கூட சொல்ல தெரியலங்க, அப்படியே உங்கள மாதிரி நல்லா பொய்ய சொல்லிட்டு மாட்டிக்க வேண்டியது, அவனோட மூஞ்சிலேயே தெரியுது, என்ன விஷயம்னு நம்ம கிட்டயே மறைக்க பாக்குறான், வரட்டும் வீட்டுக்கு தானே வரணும் என்றார். அதை கேட்ட கிஷோர், மறைக்க எதுவும் இல்லாம இருக்கிறதுனாலதான் நாம இத்தனை வருஷமா சந்தோஷமா இருக்கோம், பாரு நம்ம பையன் டின்னருக்கு வர ஹோட்டலுக்கு நாமளும் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம் ஜோடியா, இன்னும் அதே லவ் நம்மளுக்குள்ள இருக்கு என சொல்லி சிரித்தவர், அதோட சஞ்சீவ் கிட்ட இத பத்தி கேட்காத, அவனாவே வந்து சொல்லட்டும், அவங்க உண்மையாவே யாரு, அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளே முடிவு பண்ண கூடாது இல்லையா என்றார். ராஜியும் சரி என அமைதியாக இருந்து விட்டார். பார்க்கிங்குக்கு வந்ததும் நித்யா சஞ்சீவிடம், நீங்க வேணும்னா அப்பா அம்மா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் டாக்ஸில போறேன் என்றாள். சஞ்சீவ் சிரித்துவிட்டு, இல்லங்க பரவாயில்ல, நாங்க அடிக்கடி இப்படி வருவோம், இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இன்னைக்கு நான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன், இதுவரை அம்மா அப்பா கிட்ட நான் பொய் சொன்னதே இல்ல, இன்னைக்கு ஏதேதோ உளறிட்டேன், நான் பொய் தான் சொல்றேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என சீரியஸாக கேட்டான். நித்யா சிரித்துவிட்டு, தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க குழந்தை கூட நீங்க பொய் தான் சொல்றீங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்ளோ அப்பட்டமா இருந்துச்சு என சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தாள். தோளை குலுக்கிய சஞ்சீவ், இட்ஸ் ஓகே, உங்களோட நேர்மையான ஃபீட்பேக்குக்கு ரொம்ப நன்றி, சரி இப்ப என்ன பண்றது என நித்யாவிடம் கேட்டான். நித்யாவும் திரும்ப அவனிடம், என்ன பண்றது என கேட்டுவிட்டு, ஆனா உங்களோட அம்மா அப்பா நம்மள தப்பா பார்த்த மாதிரி தெரியலையே என்றாள். சஞ்சீவ் ஒரு புன்னகையுடன், ஆமாதான் என்றான். அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ என ஒரு சந்தேகத்துடனேயே கேட்டாள். அவளை பார்த்த சஞ்சீவ், ஏன் இல்லாம கண்டிப்பா பிடிச்சிருக்கும் என்றான். அதை கேட்டதும் நித்யாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்ப உங்களோட ஃபேமிலில நான் உங்க பாட்டியை மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு, ரேஷ்மாவை பார்த்து பேசியிருக்கேன், இப்போ அம்மா அப்பாவை பார்த்துட்டேன், பாட்டியையும் பார்த்துட்டா சரி, அப்பா அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா பாட்டியை பார்க்க ஆர்வமா இருக்கு, நான் வேணும்னா நாளைக்கே வரட்டுமா என உற்சாகத்துடன் கேட்டாள். நித்யா இவ்வளவு சீக்கிரமாக இப்படி கேட்பாள் என சஞ்சீவ் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அவனுக்குமே இது சந்தோஷமான செய்தியாக இருந்தது. புன்னகையுடனே, வரலாமே, உங்களுக்காக என்னோட வீட்டு கதவு எப்பவுமே திறந்திருக்கும் என சொன்னான். நித்யா சிரித்துவிட்டு, அது சரி, நான் நாளைக்கு வந்தா என்ன யாருன்னு சொல்லி பாட்டிக்கு இன்ட்ரோ கொடுப்பீங்க என கேட்டாள். அதற்கு சஞ்சீவ் அவளது கண்களை நேராக பார்த்தபடி, அது நீங்க சொல்ல போற பதில வச்சுதான் இருக்கு நித்யா என்றான். நித்யா தலையை ஆட்டிவிட்டு, சரி நாளைக்கு சொல்றேன் என சொன்னாள். சஞ்சீவும் சரி என சொல்லிவிட்டு நித்யா ஏறுவதற்காக கார் கதவை திறந்து விட்டான். இரவு வானில் பேரழகியாய் நிலவவள் வீற்றிருக்க அவளை பார்த்து கண்ணடித்து அவளை மயக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் நட்சத்திரங்கள். அதை ஒரு புன்னகையோடு ரசித்தபடி நித்யா இருக்க அவளை ரசித்தவாறு காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் சஞ்சீவ். நித்யாவின் மனதில் இனம் புரியாத ஒரு ஆனந்தம் இருக்க
அதை இரட்டிப்பாக்கும் வகையில் வீதியில் ஒரு பானிபூரி வண்டி இருப்பதை கண்டாள். என்னதான் டின்னர் சாப்பிட்டிருந்தாலும் பானிபூரி வண்டியை கண்டதுமே அவளுக்கு மீண்டும் பசிக்கத் தொடங்கியது. நாக்கில் எச்சில் ஊற நாவால் உதட்டை நனைத்துக் கொண்டாள். அதை சாப்பிட வேண்டும் என அவா எழுந்ததும் இவ்வளவு சாப்பிட்டுவிட்டு இதையும் சாப்பிட வேண்டுமா என சஞ்சீவ் கேலி செய்வானோ என்ற எண்ணத்தில் அமைதியாக இருந்தாள். ஆனால் காதலியின் சிறு அசைவையும் புரிந்து கொள்பவன்தானே உண்மையான காதலன். பானிபூரி வண்டியை கண்டதும் நித்யாவின் முகம் பிரகாசித்ததையும் பின் ஏதோ யோசித்துவிட்டு அமைதியாக இருந்ததையும் சஞ்சீவ் கவனித்தான். வீதியில் வாகனம் எதுவுமில்லாமல் இருக்கவே காரை திருப்பினான். அதை பார்த்து நித்யா பதட்டத்துடன், ஏய் சஞ்சீவ், என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப காரை திருப்புறீங்க? லேட் ஆகாம வீட்டுக்கு போகணும்னா என்றாள். அவளை பார்த்து கண்ணடித்தவன், சுவரேறி குதிச்சு உள்ள போயிடுங்க. சோ யாரும் தேட மாட்டாங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனா தப்பில்ல. அதோட இத பார்த்தா நீங்க இன்னும் ஹாப்பி ஆவீங்க என சொன்னவன் பானிபூரி வண்டியின் அருகே காரை நிறுத்தினான். அதை பார்த்ததும் நித்யாவுக்கு வியப்பாக இருந்தது. எப்படி இது இவனுக்கு புரிஞ்சது என நினைத்துக் கொண்டே சஞ்சீவை பார்க்க, என்ன வாயை திறந்து சொன்னதா எனக்கு தெரியணுமா? உங்களோட முகத்தை வச்சே உங்களோட மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என சொன்னவன் இறங்கி வந்து கதவை திறந்து விட்டான். சஞ்சீவின் ஒவ்வொரு செயலும் நித்யாவை நான் ஒரு ராணி என உணர வைத்தது. சஞ்சீவிடம் இருந்து பார்வையை அகற்றாமலேயே காரில் இருந்து இறங்கினாள் நித்யா. இருவருக்கும் பானிபூரி சொல்லிவிட்டு நித்யாவிடம், நித்யா, நான் இருக்கேன்னு பாக்காதீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு பானிபூரி சாப்பிடுறது எவ்வளவு பிடிக்கும்னு. சோ நீங்க எப்பவும் போல ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க என்றான். நித்யா சிரித்துக்கொண்டே சரி என்றாள். நித்யா சஞ்சீவ் சொன்னது போலவே அவன் இருக்கிறான் என்பதற்காக டீசென்டாக சாப்பிட முயற்சிக்கவும் இல்லை, குறைவாக சாப்பிடவும் இல்லை. இத்தனை நாட்களாக அவள் வாழ்வில் பானிபூரி என்பது ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாகவே ஆகிவிட்டிருந்தது. ஆனாலும் இன்று ஏதோ புதிதாக சாப்பிடுவது போலவும் அலாதி சுவையாகவும் இருந்தது. அது சஞ்சீவின் அருகாமையினால் ஏற்பட்ட விளைவோ என்னவோ. நித்யாவினால் சஞ்சீவுக்குமே இப்போது பானிபூரி பிரியமாகிவிட்டது. இதுவரை 2-3க்கு மேல் சாப்பிடாதவன் இன்று 10க்கும் மேல் சாப்பிட்டு விட்டான். அதை பார்த்த நித்யா, போற போக்கு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல 2 பேருக்கும் சாப்பாட்டு டேஸ்ட்ல எந்த ஒரு டிஃபரெண்டும் இல்லாம போயிடும் போலயே என சொல்லி சிரித்தாள். அதற்கு சஞ்சீவ், எல்லாம் ஒரு முயற்சி தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே எல்லாம் பழகிடும். ஆனாலும் யாரும் யாருக்காகவும் கஷ்டப்பட்டெல்லாம் மாத்திக்க வேணாம் என்றான். நித்யா சிரிப்போடே, என்ன சைக்கிள் கேப்ல தத்துவமா என கேட்டாள். ஆம் என தலையாட்டிய சஞ்சீவ், அது அப்படிதாங்க. திடீர்னு அப்பப்போ எனக்குள்ள இருக்க தத்துவ ஞானி வந்து எட்டி பார்த்துட்டு போவாரு என்றான். நித்யா வாய்க்குள் ஒரு பானிபூரியை போட்டுக்கொண்டு அதை வாயில் வைத்து மென்றபடியே, அப்போ உங்களை லைஃப்ல மிஸ் பண்ணிடவே கூடாது போலயே. வாழ்க்கைக்கு இந்த மாதிரி அடிக்கடி புத்திமதி சொல்றவங்க ரொம்ப அவசியம், இல்லனா வாழ்க்கை தவறான பாதையில போயிடும் என்றாள். சஞ்சீவ் புன்னகைத்துவிட்டு, நானும் அததான் சொல்றேன், மிஸ் பண்ணிட வேணான்னு. இனி உங்களோட டெசிஷன் தான் பெண்டிங் என்றான். நித்யா வாயில் இருந்ததை மென்று விழுங்கிவிட்டு ஒருவித புன்னகையுடன், பார்க்கலாம் என சொன்னவள் கையை தட்டிவிட்டு, சரிப்பா, எனக்கு இதோட போதும், வயித்துல தண்ணி குடிக்க கூட இடம் கிடையாது என சொன்னாள். அதை கேட்ட சஞ்சீவ், நல்ல டாக்டர் தான் நீங்க, சாப்பிட்டுட்டு வயித்துல கொஞ்சம் இடம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டீங்களா என சிரித்தான். நித்யா அவனை பார்த்து முறைத்தபடியே, இங்க பாத்தீங்களா, பேச்ச மாத்துறீங்க, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே கலாய்க்கிறீங்க, உங்க கூட நான் சண்டை என உதட்டை சுழித்துக் கொண்டு சொன்னாள். அவளது இதழ் சுழிப்பை கண்ட சஞ்சீவுக்கு அவள் ஒரு 3 வயது குழந்தையாகவே தோன்றினாள். உடனே காதில் கை வைத்துக் கொண்டு நடு ரோடு என்று பார்க்காமல் தோப்புக்கரணம் போட்டான். சாரிங்க, கிண்டல் பண்ணணும்னு சொல்லல, ஜஸ்ட் எல்லாரும் இப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னேன். நீங்க தாராளமா எவ்ளோ வேணும்னாலும் சாப்பிடலாமே என சரணடைந்தான். சஞ்சீவ் தோப்புக்கரணம் போடவும் நித்யாவுக்கு பகீர் என்றிருந்தது. ஓவரா பண்ணிட்டுமோ என நினைத்தவள் உடனே சஞ்சீவின் கையை பிடித்து தடுத்தாள். ஏங்க இப்படி பண்றீங்க? நடு ரோட்ல இருந்துகிட்டு சும்மா விளையாட்டுக்கு தானே கோச்சுக்கிட்டேன், இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே என்றாள். சஞ்சீவ் சிரித்துக்கொண்டே, இதுல என்ன இருக்கு, தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும் தானே, தோப்புக்கரணம் என்ன, உங்க காலை பிடிச்சு கூட மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேனா என்றான். அதை கேட்டு நித்யா அவன் தலையில் செல்லமாய் ஒரு கொட்டு வைத்துவிட்டு, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, சும்மா டயலாக் விடாதீங்க என்றாள். சஞ்சீவ் சிரித்துவிட்டு பானிபூரிக்கு காசு கொடுத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து நித்யாவின் வீட்டை நோக்கி செலுத்தினான். அத்தியாயம் 151. அதே நேரம் இங்கே டின்னரையும் மகதியின் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு ரேஷ்மா சென்றாள். பல நாள் கழித்து மகதியோடு இருந்ததும் நீண்ட காலமாக தான் மட்டுமே சுமந்து கொண்டிருந்த பாரத்தை இன்று இன்னொருவரிடம் கொஞ்சம் இறக்கி வைத்ததினாலும் அவள் மனம் வெகுவாக இலகுவாகியிருந்தது. யஷுக்கும் இன்றைய நாள் நன்னாளாகவே இருந்தது. அந்த சந்தோஷத்திலேயே நேரத்தோடே சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டான். ரேஷ்மா சென்றதும் மகதியும் வந்து அவனோடு படுத்துக் கொண்டாள். தூக்கத்தில் திடீரென்று அவளுக்கு ஏதோ தோன்ற கண்ணை திறக்காமலேயே
கட்டிலை தடவி பார்த்தாள். அவளது கையுக்கு எட்டும் தூரம் வரையில் யஷ் இருப்பதாக தெரியவில்லை. உடனே கண்ணை திறந்து பார்த்தாள். உண்மையாகவே யஷை காணவில்லை. ரூமில் லாம்ப் வெளிச்சம் மட்டுமே இருந்தது. பதறி அடித்துக் கொண்டு எழுந்தவள் ரூம் லைட்டை ஆன் செய்து பார்த்தாள். அப்போது ஏதோ ஒரு உருவம் யஷை தூக்கிக் கொண்டு செல்வதை கண்டாள். ஒரு மாஸ்கை முகத்தில் அணிந்திருந்ததால் யாரென்று மகதிக்கு அடையாளம் தெரியவில்லை. அதை கண்டதும் அவள், ஜெயாக்கா, ஜெயாக்கா, யஷை யாரோ தூக்கிட்டு போறாங்க, வாங்க என கத்தியபடியே ஓடினாள். அப்போது அவளது கால் எதிலோ தடுக்கியது. பதட்டத்துடன் கீழே குனிந்து பார்த்தாள். அங்கே ஜெயா காலில் அடிபட்டு தலையில் இருந்து ரத்தம் வழிந்தவாறு தரையில் கிடந்தார். அவரை பார்த்ததும் அக்கா என கத்திய மகதி பயத்துடனே யஷை தூக்கிக் கொண்டு போபவரை பார்த்தாள். காற்றில் அசையும் கூந்தலை வைத்து அது ஒரு பெண்ணின் உருவம் போல தெரிந்தது. ஜெயா அந்த உருவத்தை நோக்கி கை காட்ட மகதி சுயநிலை பெற்று யஷ் யஷ் என கத்தியவாறே ஓடினாள். யஷை தூக்கிக் கொண்டு சென்ற அந்த உருவம் நேராக படிகளை ஏறி மொட்டை மாடிக்கு சென்றது. மகதியும் அழுதவாறே கத்திக்கொண்டு பின்னால் ஓடினாள். மொட்டை மாடியின் தடுப்பு சுவரில் ஏறி நின்றது அந்த உருவம். அதை கண்டதும் மகதியின் நெஞ்சு பதற அவள் அந்த உருவத்திடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். பிளீஸ், என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க. பிளீஸ், உங்களை கெஞ்சு கேக்குறேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு தெரியும் நீங்க சோஃபியா அனுப்பி வந்த ஆள் தானே. பிளீஸ், என் யஷ ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம், என்னோட எந்த சொத்தை வேணும்னாலும் நான் உங்களுக்கு தரேன். அவன் செத்து பழிச்சு வந்த பையன். பிளீஸ், அவனை மறுபடியும் எதுவும் பண்ணாதீங்க. பிளீஸ், உங்களை நான் கெஞ்சு கேக்குறேன் என கைகளை கூப்பியபடி அழுது அழுது கெஞ்சினாள். ஆனால் மகதியின் கண்ணீர் அந்த உருவத்தின் இதயத்தை கரைக்கவில்லை போல. மகதியை பார்த்து கொடூரமாக சிரித்த அவ்வுருவம், ஹோ, உனக்கு இவன் மேல அவ்வளோ பாசமா? ஆனா உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னால மட்டும்தான் இன்னைக்கு உன்னோட பையன் சாக போறான். நீ இவனை ஒழுங்கா பாத்துக்கல, அவனை நீ பாதுகாப்பா வச்சுக்கல. இவன் உன்கிட்ட இருக்கிற ஒரே தப்புனாலதான் அவன் இப்போ சாக போறான். இதே இவன் வேற யார்கிட்டயாவது இருந்திருந்தா இவன் நாளைக்கு விடியல பாத்திருப்பான். ஆனா அவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. சோ சேட் என சொன்னதும் மகதி மறுபடியும் ஏதோ சொல்ல பார்த்தாள். ஆனால் அதற்கு வாய்ப்பளிக்காமல் யஷோடு சேர்ந்து அவளும் பாய்ந்தாள். அதில் அப்படியே உறைந்து போனாள் மகதி. இதயம் துடிப்பதை மறந்து போனது போல இருந்தது. என்ன நடந்தது இப்போது என அவள் புரிந்து கொள்வதற்கு இடையில் எல்லாம் நடந்து முடிந்திருந்தது. திடீரென்று அவளுக்கு நடந்தது புரிய யஷ் என கத்தியவள் உடனே விழுந்த இடத்தை எட்டி பார்த்தாள். யஷை தூக்கிக் கொண்டு வந்த பெண் விழுந்த இடத்திலும் ரத்தம் இருந்தது. அதற்கு அருகிலேயே யஷும் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் மகதிக்கு உயிரே போவது போல இருந்தது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. என்ன செய்வது என புரியாமல் போகவும் மகதியும் தான் உயிரை மாய்த்துக் கொள்வது என முடிவு செய்தவள் வேகமாக மேலிருந்து குதிக்க பார்த்தாள். அப்போது மகதி என்ன பண்ற என கேட்டு கத்தியபடி ஓடி வந்த துரு அவளை பிடித்து இழுத்தான். அவள் இழுத்த வேகத்தில் வந்து தரையில் விழுந்தாள் மகதி. அதில் அவளது நெற்றியும் காயமானது. மகதி செய்ய பார்த்த வேலையை பார்த்த துருவுக்கு கோபம் வர ஓங்கி ஒரு அறை விட்டான். அதில் மகதியின் சித்தமும் கலங்கி போனது. என்னடி பைத்தியக்கார வேலை பண்ண பாக்குற? எதுக்கு குதிக்க பார்த்த என கத்தினான் துரு. மகதி திக்கியவாறே யஷ் 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 கீழ என ஏதோ இழுத்தாள். அதில் இன்னும் கடுப்பான துரு, என்னடி சொல்ற, யஷுக்கு என்ன என கேட்டான். மறுபடியும் அவள் சொன்னதையே சொல்ல துரு மெதுவாக எழுந்து கீழே பார்த்தான். கீழே அவன் கண்ட காட்சி அவனை செயலிழக்க வைத்தது. யஷ் என வானமே அதிரும்படி கத்தியவன் மகதியின் கழுத்தை பிடித்து, என்னடி பண்ண என் பையன, என்னடி பண்ண என கேட்டவாறு அவளை உலுக்கினான். மகதி விம்மிக்கொண்டே, நான் ஒன்னும் பண்ணல, நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ என ஏதோ சொல்ல வர அவளை இடைமறித்த துரு, தூங்கிட்டு இருந்தியா? நீ எல்லாம் என்ன அம்மாடி? குழந்தைய ஒருத்தன் தூக்கிட்டு போறவர அந்த அளவு உனக்கு என்னடி தூக்கம்? இப்ப பாருடி, என் பையன் செத்து கிடக்குறான் என வழியும் கண்ணீருடனே கேட்டான். அதற்கு மகதி பைத்தியம் பிடித்தார் போல, இல்ல துரு, நான் வேணும்னே பண்ணல, என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னே பண்ணல. யஷினி என் கூட இருக்க மாட்டான், இல்ல நானும் சாக போறேன் என பிதற்றினாள். துரு தலையில் கை வைத்து முடியை பீத்து கொண்டான். ஆ என வானத்தை பார்த்து கத்தியவன், நீ பண்ணா மட்டும் தெரியாம பண்ணதா? நான் உன்னை மன்னிக்கணுமா? அன்னைக்கு நானும் இப்படிதானே உன்கிட்ட கெஞ்சினேன். கொஞ்சம் கூட மதிச்சியா? மதிச்சியா? அன்னைக்கு மட்டும் நீ நான் சொல்றத கேட்டிருந்தா நான் இன்னைக்கு என் பையனுக்கு இந்த நிலைமை வர விட்டுருக்க மாட்டேன்டி. அன்னைக்கு என்னமோ என்ன கொலகாரனை பாக்குற மாதிரி பார்த்த. இன்னைக்கு நீ உண்மையாவே என் பையனை கொன்னுட்டடி. என் பையனை நீ கொன்னுட்ட, பாவி கொலகாரி. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட என கதறி அழுதான். எத்தனை கனவுகள், ஆசைகள், கற்பனைகள் பண்ணி வச்சிருந்த, எல்லாத்தையும் உன்னோட தேவையில்லாத கோபத்தினால நாசம் பண்ணிட்டியே என மகதியை பார்த்து திட்டினான்.
துரு அவளை கொலைகாரி கொலைகாரி என திட்டிக் கொண்டே இருந்தான். அதை மகதியினால் கேட்கவே முடியவில்லை. அவன் பேசுவது கேட்காமல் இருப்பதற்காக கையால் காதை இறுக்கமாக பொத்திக் கொண்டு, இல்ல, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல, நான் என்னோட பையனை கொலை பண்ணல என கத்தினாள். அப்போது திடீரென்று அவளது முகத்தில் நீர்த்துளிகள் தெளிக்க உடனே அடித்து பிடித்துக் கொண்டு எழுந்தாள். அருகே ஜெயா அக்கா கையில் தண்ணீர் கோப்பையுடன் அமர்ந்து கொண்டிருந்தார். கட்டிலில் அமைதியே உருவாக யஷ் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அவனை அள்ளி எடுத்து அணைத்துக் கொண்டாள். அவள் முகம் முழுதும் வியர்த்திருந்தது. தனக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது என நினைத்த தன் குழந்தை தன் கையில் மூச்சு விட்டுக் கொண்டிருப்பதை உணர்ந்ததும் மகதி அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அழுதாள். அவனது முகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தாள். அவளால் அந்த கனவை மீண்டும் நினைத்துக் கூட பார்க்க முடியவில்லை. ஜெயா அவளையே பார்த்துக் கொண்டிருந்தார். ஏதோ கனவு கண்டிருக்கிறாள் என்று மட்டும் தெரிந்தது. மெதுவாக அவளை தொட்ட ஜெயா, மா என்னாச்சு என கேட்டார். மகதி தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மீண்டும் யஷை முத்தமிட்டுவிட்டு அவனை தூங்க வைத்துவிட்டு ஹாலுக்கு சென்றாள். அவளை பின்தொடர்ந்து ஜெயாவும் சென்றார். மகதி ஜெயாவை பார்த்து, ஜெயாக்கா நான் ரொம்ப கத்திட்டனா என கேட்டாள். ஜெயாவின் முகத்தில் தெரியும் பதற்றமே அவர் எந்த அளவு பயந்திருக்கிறார் என மகதிக்கு காட்டிக் கொடுத்தது. ஆமாமா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். எவ்வளவு நேரமா கத்திட்டு தான் இருக்கீங்க. நான் கூட எவ்வளவோ தட்டி பார்த்தேன். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. அதனாலதான் தண்ணி தெளிச்சேன் என்றார். ஓ சாரிக்கா, ஒரு கெட்ட கனவு கண்டேன் என சோகமாக சொன்னாள். அதை கேட்டதும் ஜெயா, விடுங்கம்மா, கனவுதானே, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது என்றார். இல்லக்கா, ஆனா இது வெறும் கனவு மாதிரி தெரியல. எனக்கு ஏதோ ஒரு பெரிய பாடத்தை சொல்லி தந்துடுச்சு என்றாள். ஜெயா யோசனையுடன், என்னம்மா சொல்றீங்க என கேட்டார். அதற்கு மகதி, ஆமா அக்கா என சொன்னவள் தான் கண்ட கனவை சொன்னாள். அதை மீண்டும் சொல்லும் போதே அவளுக்கு உடல் நடுங்கியது. ஜெயாவுக்கு மகதி சொல்வதை கேட்கும் போதே பயம் தொற்றிக் கொண்டது. இருந்தாலும் மகதிக்கு தைரியம் சொன்னார். யோசிக்காதீங்கம்மா, இது சும்மா கனவுதான். நீங்க யஷ்குட்டி பத்தி அதிகம் யோசிக்கிறீங்க தானே, அதனாலதான். நேத்து சில பேர் வந்துட்டு வேற போனாங்க இல்லையா, அதோட டென்ஷன் தான் என்றார். மகதி என சொல்லிவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தாள். இந்த கனவுலையே துரு என கொலைகாரின்னு சொல்லவும் எனக்கு எவ்ளோ வலிக்குது. என் பையனையே நான் கொண்டுட்டேன்னு சொல்லவும் எனக்கு எப்படி இருந்துச்சு. ஆனா நான் துருவ நிஜமாவே எப்படி சொன்னனே, அவனுக்கு எவ்ளோ வலிச்சிருக்கும். ஏன் எனக்கு இது கொஞ்சம் கூட புரியல. எப்படி எனக்கு யஷ் ஒரு பெரா மகனோ அதே போலதானே துருவுக்கும். அவனும் யஷுக்கு ஒரு அப்பாவோட பாசத்தை குறைவே இல்லாம கொடுத்தான். நான் அவனையே யஷ கொலை பண்ண பார்த்தவன்னு சொன்னா அவனோட மனசு எவ்ளோ பாடுபட்டிருக்கும். அவன் எத்தனையோ தடவை சொன்னானே, நான் தான் கேட்கலையே என தன் தவறை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தாள் மகதி. காலையில் விடிந்ததும் முதல் வேலையாக துருவ் யஷை பார்க்க வருவான்தான். அப்போது அவனுடன் இதை பற்றி பேச வேண்டும் என நினைத்துக் கொண்டு தூங்க சென்றாள். அதிகாலையில் நிலவினதும் சூரியனதும் வெளிச்சம் இரண்டும் கலந்தாற் போல இருக்கையில் ஜெயா யஷை எழுப்புவதற்காக ரூமுக்கு சென்றார். கொஞ்ச நேரத்திலேயே ஹாலுக்கு வந்தவர் சோஃபாவிலேயே உறங்கியிருந்த மகதியை எழுப்பினார். மகதி சோம்பல் முறித்துக் கொண்டு எழ ஜெயா மகதியிடம், மா குட்டிக்கு ஜுரம் அடிக்குது என்றார். அதை கேட்டதும் மகதிக்கு தூக்க கலக்கம் முற்றாக போய்விட்டது. உடனே பதறியபடி ரூமை நோக்கி ஓடினாள். யஷின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். நன்றாகவே கொதித்துக் கொண்டிருந்தது. ஏற்கனவே கனவின் டென்ஷனில் இருந்த மகதிக்கு இது இன்னும் அதிகப்படியான பயத்தை கொடுத்தது. உடனே முகத்தை கழுவிவிட்டு வந்தவள் ஹாஸ்பிட்டல் போக ரெடியானாள். அவள் யஷின் உடல்நிலை விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. அதனாலே ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் என முடிவெடுத்தாள். சரியாக அப்போது எப்போதும் போல துருவும் யஷை பார்க்க வந்தான். யஷின் நிலையை அறிந்ததும் அவன் மகதிக்காக காத்துக் கொண்டிருக்காமல் யஷை தூக்கிக் கொண்டு ஓடினான். மகதியின் கோபம் நேற்று இரவு கொஞ்சம் குறைந்திருந்ததால் அவள் எந்த கலாட்டாவும் செய்யவில்லை. துரு யஷை தூக்கிக் கொண்டு அவனது காரில் முன்னால் செல்ல மகதி அவளது காரை எடுத்துக்கொண்டு யஷின் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் சென்றாள். யஷை பரிசோதித்த டாக்டர், பயப்பட ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் கிளைமேட் சேஞ்சால வந்திருக்க ஃபீவர் தான், ஜில்லுன்னு இருக்க எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க என சில அறிவுரைகள் சொன்னவர், ஒரு 2 hours இருந்து ஒரு குளுக்கோஸ் மட்டும் போட்டுக்கிட்டு போங்க என்றார். இருவரும் சரி என சொல்ல துருவ் யஷை தூக்கிக் கொண்டு ஒரு ரூமை நோக்கி நடந்தான். யஷுக்கு குளுக்கோஸ் ஏற்றியதும் அவனது கையை பிடித்துக் கொண்டு அருகேயே இருந்தான் துரு. மகதி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது துருவுக்கு ஒரு கால் வர அதை அட்டெண்ட் செய்து பேசினான். அவன் பேசும்போதே அவனது முகம் கலவரமானது. காலை கட் செய்ததும் கொஞ்ச நேரம் யஷையே பார்த்து கொண்டே இருந்தான். மகதியை பார்த்தவன், அப்பாக்கு கொஞ்சம் சுகர் கம்மி ஆயிடுச்சான், மயக்கம் வந்தது போல இருக்குன்னு சொல்றாங்க, நான் கண்டிப்பா போயாகணும், நான் போய் பார்த்துட்டு திரும்ப வரேன் என சொல்லிவிட்டு போக சென்றவன் மீண்டும் திரும்பி பார்த்து
கவனமா கிட்டவே இருந்து பாத்துக்க என சிறு கண்டிப்புடன் சொல்லிவிட்டு சென்றான். இதே 2 நாட்களுக்கு முன்னர் இருந்த மகதியாக இருந்திருந்தால் இப்போதைக்கு சில சொல்லும்புகள் எய்யப்பட்டிருந்திருக்கும். துருவுக்குமே இது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. யஷை நினைத்து கவலையாக இருக்கிறாள் என நினைத்துக் கொண்டு விட்டுவிட்டான். அவனுக்கு யஷை விட்டு செல்ல மனமே வரவில்லை. ஆனாலும் மகதி கூட இருக்கும் நம்பிக்கையிலும் தன் அப்பாவுடன் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தினாலும் சென்றான். மகதிக்கு துருவ் இடையில் விட்டு செல்வது வருத்தமாக இருந்தாலும் நிலைமையை புரிந்து கொண்டாள். துருவ் சென்ற பிறகு மீண்டும் நீண்ட நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரவில்லை. அது மகதிக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலுமே சரி, ஆதித்யாவை பார்க்கதானே போனான் என மனதை சமாதானம் செய்து கொண்டு வீட்டுக்கு சென்றாள். வீட்டுக்கு சென்றதும் அவள் துருவுக்காக காத்து கொண்டிருந்தாள். ஏனோ தான் காதலிப்பவனிடம் காதலை முதல் தடவையாக சொல்லப் போவது போல உணர்ந்து கொண்டிருந்தாள் மகதி. அடிக்கடி வாசலுக்கு சென்று பார்ப்பதும் மீண்டும் உள்ளே வருவதுமாக இருந்தாள். இதை ஜெயாவுமே கவனிக்க தவறவில்லை. எப்படியோ இன்று இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது என ஆர்வத்தோடு இருந்தார். நீண்ட நேர காத்திருப்புக்கு பின்னால் துருவ் வந்தான். சரியாக அந்த நேரம் பார்த்து மகதியும் வெளியே இருந்தாள். மகதி துருவுக்காக ஆவலாக காத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது அனைத்து எதிர்பார்ப்பையும் தகர்த்து விடுவது போல அவன் கூடவே ஆலியாவும் வந்தாள். அத்தியாயம் 152. ஆலியாவை கண்டதுமே மகதியின் மனம் சோகத்தை தத்தெடுத்தது. ஆனாலும் அவளை பார்த்து உன்னோட சந்தோஷத்தை நீயே கெடுத்துக்காத மகதி என்று அவளே அவளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு துருவ் இங்கதானே வருவான் என பார்த்து கொண்டிருந்தாள். துருவ் சரியாக மகதியின் வீட்டு வாசலுக்கு அருகே வந்தபோது ஆலியா துருவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் துரு, நான் உன்னை கூப்பிட்டதுமே நீ வந்ததுக்கு என்றாள். ஆலியா சொன்னது மகதிக்கு நன்றாகவே கேட்டது. அவளுக்கு கேட்டது என சொல்வதை விட கேட்கும்படி ஆலியா சொன்னாள் என்பதுதான் உண்மை. ஆலியா சொன்னதை கேட்டதும் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிய கதையாகியது. ஓ, இப்ப என்கிட்ட பொய் சொல்லக்கூட ஆரம்பிச்சிட்டானா? அதுவும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவளை பார்க்க போயிருக்கான். சி, கேவலம் என நினைத்தாள். ஆலியா சொன்னதை கேட்டதும் துரு குழப்பத்துடன், நீ இப்ப கூப்பிட்ட, நான் இப்ப வந்த, ஏன் வளர்ற என கேட்டான். அதற்கு ஆலியா, ஏண்டா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற, நீ வராம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்குனே தெரியாது, தேங்க்ஸ் அகைன் என்றாள். அவள் சம்பந்தமே இல்லாமல் பேசும்போதுதான் அவனுக்கு புரிந்தது ஆலியா மகதி இருப்பதனால் மகதியை வெறுப்பேத்த சொல்கிறாள் என. மகதியின் முகமும் கோபத்தில் இருப்பதைக் கண்டான். உடனே துரு, ஹே மகதி, இவ சொல்றத நம்பாத, இவ உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னு உனக்கு பொசசிவா கிளப்பி விட பாக்குறா என்றான். ஆலியா நக்கலாக சிரித்துவிட்டு, ஏய், நான் பொய் சொல்றேனா? நீதான் பொய் சொல்ற. ஓ, நீ இவளுக்கு இவ்ளோ பயமா? அதனாலதான் பொய் சொல்றியா? அவளை பார்த்து பயப்படாத. அதோட இரு, நான் ஏன் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணணும்? எனக்கு வேற வேலை இல்லையா என சொல்லிக் கொண்டே போனாள். துருவுக்கு இவளை அமைதிப்படுத்த முடியாது என தெரிந்து போய்விட்டது. அதனால் மகதியை பார்த்து, தயவு செஞ்சு இவ சொல்றத நம்பாத, அவ பொய் சொல்றா என்றான். ஆனால் மகதியின் மனம் அதை நம்ப தயாராக இல்லை. கோபம் கண்ணை கட்டிவிட, சி, நேத்து நைட் தான் உன் மேல இருந்த கோபம் எல்லாம் போய் இன்னைக்கு காலையில உன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னை என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. எப்ப நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கலான்னு நினைச்சாலும் நீ திரும்ப ஏதாவது தப்பு பண்ணிடுற. ஆனா இன்னைக்கு செஞ்சது என சொன்னவளின் முகம் ஏமாற்றத்தின் வலியை காட்டிக் கொண்டிருந்தது. துரு மகதியின் செயல்களால் டயர்டாகிவிட்டான். ஆனாலும் அவன் அதில் தளர்ந்து போய்விடவில்லை. மகதி, இங்க பாரு, சும்மா சும்மா கோபப்பட்டு இருக்காத. இவ சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. மீனா அப்பா மயக்கமாயிட்டாருன்னு கால் பண்ணா, அதான் நான் போக வேண்டியதா போச்சு. ஆனாலும் யஷ விட்டுட்டு போக மனசே இல்லாம தான் போனேன். அப்பாவை போய் பார்த்து ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி திரும்ப இப்பதான் வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் யஷ் இருக்கானு பார்த்தேன். இல்லன்னதும் தான் இங்க வந்தேன். இவ கால் பண்ணவும் இல்ல, நான் போகவும் இல்ல. வேணும்னா போனை பாரு என சொன்னபடியே போனை எடுத்தான். அதை கேட்ட மகதி ஒரு அசட்டு புன்னகையுடன், ஓஹோ, நீ இப்ப போன் எடுத்து காட்ட பார்த்தா நான் நம்பிடணுமா? ஏன் அதை அழிச்சிருக்க மாட்டியா என சொன்னாள். மகதி மீண்டும் நம்பாமல் பேசவும் துருவுக்கு கோபம் வந்தது. மகதி, நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ற. என் பையனுக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது நான் இன்னொரு பொண்ணோட ஊர் சுத்த போவேனா என்ன? அதுவும் அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். நான் அப்பா விஷயத்துல விளையாட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் யாரோ ஒருத்தி சொல்றத கேட்டு எப்படி நீ என்ன ஜட்ஜ் பண்ற? நீ உண்மையாவே என்ன லவ் பண்ணவதானே? அப்படி இருக்கும்போது எப்படி நீ இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? எனக்கு தெரியும், என்னால நீ உன் வாழ்க்கையில இழக்க கூடாத பல விஷயங்களை இழந்திருக்க. ஆனா அதுக்காக நீ என்னை எப்ப வேணாலும் இப்படியே ட்ரீட் பண்றது நல்லதில்ல. நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல என சொன்னான். மகதி ஒரு பெருமூச்சு விட்டு, என்னமோ தெரியல துரு, என்னால நீ சொல்ற எதையும் கேட்கவும் முடியல, நம்பவும் முடியல. அந்த அளவு என்னோட மனசு மாறி போயிருக்கு. இதுக்குதான் சொல்வாங்களோ என்னவோ, உடஞ்ச கண்ணாடிய ஒட்டுனாலும்
அதோட அடையாளம் அப்படியே இருக்கும். அதே போலதான் மனசு ஒண்ணு. நான் உன் மேல பைத்தியமா இருக்கும்போது நீ என்ன உடைச்சிட்ட. இப்ப நீ என்ன சுத்தி சுத்தி வரும்போது என்னால உன்னை ஏத்துக்க முடியல. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தோணுது, நம்மளுக்குள்ள எப்பவும் செட் ஆகாது. 2 பேர்ல ஒருத்தர் மாறி மாறி கோபப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போறோம். இது எப்பவும் மாற போறதில்ல. வேணா துரு, நம்ம பக்கத்துல இருக்கிறது 2 பேருக்குமே கஷ்டத்தை தான் தரும். பிரிஞ்சிடுவோம் நிரந்தரமாவே. இனி எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்னோட பாதையில குறுக்க வராத நீ என சொன்னாள். இவர்களின் சண்டையை பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆலியா மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டாள். இதுங்களை சேர்த்து வைக்க பிளான் பண்ணி ஏதேதோ பண்ணிட்டு இருந்தா இதுங்க பிரியறதுக்குன்னே இருக்குதுங்களே என நினைத்தாள். மகதி சொன்னதை கேட்ட துரு, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. உன்னோட இந்த ஈகோ, கோபம், வீம்பு இது எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அழு, ஏதோ பண்ணுப்போ என சொன்னான். அவனது வீட்டுக்குள் செல்ல பார்த்தான். பின் மீண்டும் ஏதோ ஞாபகம் வர மீண்டும் திரும்பி வந்தவன், இப்போல இருந்து நீயும் நானும் தான் யாரோ. ஆனா என்னைக்கும் யஷுக்கு நான் தான் அப்பா. அவன் என்னோட பையன். இதை எவனும் மாத்த முடியாது சொல்லிட்ட. மீறி ஏதாவது நடந்துச்சு அவ்வளவுதான் என கோபமாய் சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். துரு சென்றதும் ஆலியா, நான் எஸ்கேப் ஆயிடுறேன் என சொன்னவாறு ஓடினாள். மகதியும் வீட்டுக்குள் செல்ல ஜெயா அவளையே பார்த்தபடி இருந்தார். மகதியிடம், மா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க என்றார். அதை கேட்ட மகதி, நான் பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த முடிவுதான் என்ன பொறுத்தவரை சரியானது. எனக்கும் அவனுக்கும் என்னைக்குமே ஒத்து வராது. அக்கா, மனசுல காதல் மட்டும் இருந்தா போதாது கூட இருக்கிறதுக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது சந்தோஷத்தை விட சோகத்தை தான் தருது. எனக்கு என்னோட யஷ் மட்டும் போதும். அவன் எப்படி இருந்தாலும் இனி நான் கவலைப்பட போறதில்ல. இனி நான் அவனை பத்தி யோசிக்க போறதும் இல்ல என சொல்லிவிட்டு யஷிடம் சென்றாள். ஜெயா, துரு தம்பி கூட இருக்கும்போது எவ்ளோ சந்தோஷமா இருந்தாங்கன்னு மகதிமாக்கு மறந்துடுச்சு போல. யஷ் குட்டிக்கு ஞாபகம் மறந்து போச்சோ இல்லையோ, மகதிமாக்கு எல்லாமே மறந்து போச்சு என நினைத்து கொண்டே வேலைகளை கவனிக்க சென்றார். லேகா திலக்கின் வீட்டில் இருக்கும்போதுதான் அவளுக்கு ஆதித்யாவின் உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் சென்றது. அதை கேட்டதும் அவள் உடனே செல்ல பார்க்கவும் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து திலக்கிடம், சரி திலக், நான் இப்ப போயிட்டு வரேன், என் புருஷனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா என்றாள். அதை கேட்ட திலக், என்னடி அவனை புருஷன்னு சொல்ற, அப்ப நான் யாரு என அவளது முகத்தை விரலால் வருடியபடியே கேட்க, நீயா, நீ என்னோட வருங்கால புருஷன் என சொல்லிவிட்டு சிரித்தாள். திலக்கும் சிரித்துக்கொண்டே அவளை முத்தமிட செல்ல லேகா அவனை தடுத்துவிட்டு, ஹே, இவ்ளோ நேரம் இருந்துட்டேன்ல, ஏற்கனவே கால் வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு மறுபடியும் வரேன் என சொல்லிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு செல்ல பார்த்தாள். உடனே திலக் அவளது கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான். லேகா திரும்பி என்னவென்று கேட்பது போல பார்க்க, திலக், இந்த துருவை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போ என கேட்டான். அதற்கு லேகா, அவனையா, அவனை ஒன்னும் பண்ண போறதில்ல, ஆனா அவனோட ப்ராஜெக்ட் ஒன்னு இருக்கு, அத அவனுக்கு வரவிடாம பண்ணணும். அப்படி செஞ்சா இவன் தானா ஏதாவது ஆகிடுவான் என்றாள். அதை கேட்டதும் திலக், அது ஓகே, ஆனா நீ இதை எப்படி செய்ய போற என கேட்டான். லேகா சிரித்துவிட்டு, அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆளும் இருக்கு, பிளானும் இருக்கு. வெளியூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹை கிளாஸ் பிசினஸ் மேன் இருக்கான், அவனை இறக்க வேண்டியதுதான் என சொன்னாள். திலக்கிற்கு இன்னும் குழப்பம் தீரவில்லை. அதெப்படி இடையில ஒருத்தன் வந்து ப்ராஜெக்ட தூக்கிட்டு போவான்? அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கே, ஏற்கனவே அதுக்கு அப்ளை பண்ணிருக்கணுமே என சொல்ல லேகா சிரித்துவிட்டு, இதெல்லாம் எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? இங்க இருக்கிற எல்லா கம்பெனியும் இதுக்காக அப்ளை பண்ணிதான் இருக்கும். சோ அதுல கம்பெனியை டார்கெட் பண்ணி நாங்க கொஞ்சம் காசு கொடுத்து வேலையை செஞ்சா சரி, பேரு அவங்களுக்கு, வேலை எங்களோடது என சொன்னாள். அதை கேட்ட திலக், ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா துருவுக்கு என்ன நஷ்டம்? அவனுக்கு இதை விட 10 மடங்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும் என சொன்னான். இதற்கும் லேகா நக்கலாக சிரித்துவிட்டு, உனக்கு அவனை பத்தி தெரியாது, தொடர எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அவன். இப்ப அவன் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டான். சோ இது கிடைக்காம போறது அவனுக்கு தன்மான பிரச்சனை ஆயிடும். இது மட்டும் அவனோட கையை விட்டு போனா அவன் டிப்ரெஷன் ஆகிடுவான். அதுதான் எனக்கு வேணும் என சொல்லிவிட்டு வில்லத்தனமாக சிரித்தாள். அதை பார்த்து கைத்தட்டிய திலக், உன்னோட பிளான் எல்லாம் சரிதான், ஆனா இது எல்லாத்தையும் விட அவனை ஒரே தடவையா கொன்னு போட்டுட்டா சரிதானே என சொன்னான். அதற்கு லேகா தலையை ஆட்டிவிட்டு, இல்லல, அவனெல்லாம் ஒரே தடவையா சாகடிக்க கூடாது, சரி பாய், போயிட்டு வர என சொல்லிவிட்டு ஓடினாள். ரேஷ்மா ஒரு நூலகத்தில் இருந்து ஒரு நாவலை படித்துக் கொண்டிருந்தாள். பல நேரங்களில் அவளுக்கு எமோஷனல் சப்போர்ட்டாக இருந்தது இந்த நூலகமும் அதில் உள்ள புத்தகங்களும் தான். அவளது தனிமையை போக்குவது இந்த புத்தகங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் தான். கதையோடு ஒன்றிப்போய் வாசித்துக் கொண்டிருந்தாள் ரேஷ்மா. அப்போது திடீரென்று அவளுக்கு ஏதோ தோன்ற திடீரென்று திரும்பி பார்த்தாள். அவள் ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்திருந்ததால் வெளியில் இருப்பவை அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அதனூடாக
அவள் தர்ஷன் இன்னொரு பெண்ணுடன் சிரித்து பேசியபடி சென்று கொண்டிருப்பதைக் கண்டாள். அதைக் கண்டதும் இதயம் வலிக்க கண்கள் தானாக கண்ணீரை வடித்தன. எவ்வளவுதான் நாம் சில விஷயங்களை மறந்துவிட, அதை கடந்து சென்றுவிட நினைத்தாலும் அது அவ்வளவு இலகுவாக நடந்து விடுவதில்லை. அதே போலத்தான் இத்தனை நாட்களாக ரேஷ்மா தர்ஷனை மறந்துவிட முயற்சித்தாலும் அவளது மனதில் ஆழப் புதைந்து போயிருக்கும் காதலை அவளால் வெளியே எடுத்து வீசிவிட முடியவில்லை. அவன் இப்போது எனக்கானவன் இல்லை என ரேஷ்மாவுக்கு புரிந்தாலும் அதை அவளது மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இதற்கு மேல் அவளால் நாவலை படிக்கவும் முடியவில்லை. அதனால் எழும்பி பேகை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து இந்த உலகத்தில் அவளது உயிர் இல்லை என்பது போல நடந்து கொண்டிருந்தாள். ரேஷ்மா தள்ளாடியபடியே வருவதைக் கண்டு கொண்டான் தர்ஷன். அவன் அருகில் உள்ள ஒரு மாலுக்கு அந்த பெண்ணுடன் வந்திருந்தான். ரேஷ்மாவை கண்டதுமே அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு ரேஷ்மாவிடம் வந்தான். தூரத்தில் இருந்தே அவன் வருவதை ரேஷ்மா கண்டு கொண்டாலும் கற்பனை என நினைத்துக் கொண்டாள். அவன் அருகில் வந்து, "என்னங்க அது? எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க? ரோட்ல போகும்போது மட்டுமாவது யோசிக்காம இருங்க" என்றான். அவனது குரல் அருகில் கேட்கவும் ரேஷ்மா அதிர அவனை அகல விழிகொண்டு பார்த்தாள். அவன் அவளிடம் வந்து பேசுவதை அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை போல. "நீங்க என்ன இந்த பக்கம்?" என வியப்பாக கேட்டாள். அதற்கு தர்ஷன், "நான் அடிக்கடி இந்த பக்கமா வருவேன், ஷாப்பிங்க்கு" என சொன்னான். ரேஷ்மா, "ஓ, அடிக்கடி வருவீங்களா?" என அவன் சொன்னதையே திரும்ப கேட்டாள். தர்ஷன் ஆமா என்பதாய் தலையை ஆட்டிவிட்டு, "நீங்களும் வருவீங்களா? நான் உங்களை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே" என சுற்றும் முற்றும் பார்த்தபடி சொன்னான். ரேஷ்மா ஒரு வலி நிறைந்த புன்னகையுடன், வருவன்தான்" என பதில் சொன்னாள். அதை கேட்ட தர்ஷன், "அது சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம விதியில பாக்கணும்னு இருந்திருந்தா தானே பாத்திருக்க முடியும்" என சொன்னான். அதற்கு ரேஷ்மா ஒரு வெற்று புன்னகையுடன், "அதே போலதான் பல நேரங்கள்ல சில சந்திப்புகள் நடக்காமலே இருந்திருக்கலான்னு தோணும்" என சொன்னாள். இது தர்ஷனின் காதில் நன்றாகவே விழுந்தது. ஆனாலும் கேட்காதது போல, "என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க" என்றான். ரேஷ்மா இடம் வலமாக தலையை ஆட்டிவிட்டு, "ஒன்னும் இல்ல, சும்மா நான் வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன்" என சொன்னாள். கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருந்த தர்ஷனோடு வந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தாள். பின் தர்ஷனிடம் திரும்பி, "யார் அவங்க? அவங்கள அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்?" என கேட்டாள். தர்ஷன் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு, "ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல" என அழகாய் பதில் சொன்னான். அத்தியாயம் 153. தர்ஷன் சொன்ன பதிலை கேட்டதும் அன்று பதில் கிடைக்காமல் போன கேள்வியை இன்று அவனிடம் கேட்டாள். "ஓ, ஓகே, அப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க?" என கேட்டாள். தர்ஷன் அதற்கு பதில் சொல்லாமல், "ஏன் கேக்குறீங்க?" என கேட்டான். அதற்கு ரேஷ்மா முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாமல், "இல்ல, சும்மாதான். அன்னைக்கு அவங்களுக்காக ஜுவல்லெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப பிடிக்குமா அவங்கள?" என உள்ளுக்குள் ஏக்கத்தை மறைத்தபடியே கேட்டாள். தர்ஷன் ஒரு புன்னகையுடன், ஆமா, ரொம்பவே பிடிச்சதுனால தானே லவ் பண்றோம்" என பதில் சொன்னான். ரேஷ்மாவுக்கு இதை கேட்கும் போதே கண்ணெல்லாம் கலங்கியது. எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கஷ்டப்பட்டு கண்ணீர் வழிந்து விடாமல் இருக்க முயற்சித்தாள். தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டவள், "ஆமா, அது உண்மைதான், பட் ஐம் சாரி" என தர்ஷனை பார்த்து சொன்னாள் ரேஷ்மா. அதை கேட்ட தர்ஷன், "எதுக்குங்க இந்த சாரி?" என கேட்டான். அதற்கு ரேஷ்மா, "இல்ல, என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனா நீங்க இப்போ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு" என சொன்னாள். ரேஷ்மா சொன்னதை கேட்டு சிரித்த தர்ஷன், "நீங்க எனக்கு சாரி சொல்றீங்க, ஆனா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்" என்றான். அதை கேட்டதும் ரேஷ்மா மனதுக்குள், "நான் விட்டுட்டு போனதாலதான் இந்த பொண்ணு என் வாழ்க்கையில வந்தா, அதுக்குதான் தேங்க்ஸ்ன்னு சொல்ல போறானோ" என யோசித்தவள், "ஏன்?" என அவனிடமே கேட்டாள். ரேஷ்மாவை உற்று நோக்கியவன், "நீங்க என் வாழ்க்கையில வந்துட்டு போனதும்தான் எனக்கு வாழ்க்கையில பல விஷயங்கள் முக்கியம்னு புரிஞ்சது. இல்லனா நான் இப்பவும் சும்மா ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேனா, அதுக்கு கண்டிப்பா காரணம் நீங்கதான். நீங்கதான் எனக்கு வாழ்க்கையில காசு முக்கியம்னு புரிய வச்சீங்க" என்றான். அதை கேட்டதும் ரேஷ்மாவுக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வது, நல்லதாக எடுத்துக்கொள்வதா இல்லை கெட்டதாக எடுத்துக்கொள்வதா என புரியவில்லை. ரேஷ்மாவினால் இதற்கு மேலும் அங்கிருக்க பிடிக்கவில்லை. அதனால் தர்ஷனிடம், "சரி, நான் போயிட்டு வரேன், லேட் ஆகுது" என சொன்னாள். தர்ஷனும் சரி என்பதாய் தலையாட்டினான். ரேஷ்மா சென்றதும் தர்ஷனின் அருகே வந்தாள் அந்த தோழி. "ஹே, இதான் நீ சொன்ன அந்த பொண்ணா?" என கேட்டாள். தர்ஷன் இன்னும் ரேஷ்மாவின் பக்கம் இருந்து கண்ணை எடுத்திருக்கவில்லை. போகும் அவளையே பார்த்தபடி, ஆமா" என்றான். உடனே உற்சாகமான அந்த பெண், "வாவ், சூப்பர்டா, ஒழுங்கா பேசுனியா? இப்போ பேக் டு ட்ராக் தானே?" என கேட்டாள்.
அதற்கு தர்ஷன் சிரித்துவிட்டு, அப்படி ஒன்னும் பேசல. நான் இப்ப பேச போறதும் இல்ல. இப்ப பேசுறது நல்லதும் இல்ல என்றான். அதை கேட்ட அந்த தோழி அவனை ஒரு அடி அடித்துவிட்டு, ஏண்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? கெரியர் முக்கியம்தான், ஆனா அதுக்குன்னு இப்படியா? இருக்கிற நேரத்துல கம்முன்னு இருந்துட்டு கைமீறி போனதும் ஓன்னு அழ வேண்டியதுதான். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை விட்டுட்டு போய் ஒழுங்கா பேசு என்றாள். அந்த பெண் தர்ஷனுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கவும் தர்ஷன் உடனே, அம்மா சாமி, ஆரம்பிச்சிடாத. அது எல்லாம் நேரம் வரும்போது தானா நடக்கும். சும்மா பாட்டி மாதிரி பேசாத. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு தானே, இப்ப வா, அமைதியா போகலாம் என்றான். அந்த நண்பி தலையில் கையை அடித்துக்கொண்டு, எடுத்துட்டேன், நீ எல்லாம் எவ்ளோ பட்டாலும் திருந்த மாட்ட என சொல்ல இருவரும் அங்கிருந்து சென்றனர். ரேஷ்மா சோர்வாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அவள் வரும்போது தனமும் மூர்த்தியும் ஹாலில் அமர்ந்து ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தனர். ஹாலில் அமர்ந்திருந்தவர்களை ரேஷ்மா காணவும் இல்லை, அவர்களை பார்க்கும் நிலையிலும் அவள் இல்லை. நேராக அவளது ரூமை நோக்கி செல்ல பார்க்கையில் ஹாலில் அமர்ந்திருந்த தனம், ஹே ரேஷ்மா, இங்க வா என குரல் கொடுத்தார். அவரது குரலில் சிந்தனையில் இருந்து வெளியே வந்த ரேஷ்மா அவரை வெறுப்போடு பார்த்தாள். அவரது கையில் ஏதோ சில போட்டோஸ் இருப்பது போல இருந்தது. அதை பார்த்தவள் யோசனையுடனே, என்ன என அதே வெறுப்போடு கேட்டாள். ரேஷ்மாவின் இந்த கோபமும் வெறுப்பும் தனத்துக்கு பழகி போயிருந்தது. அதனால் அவர் இன்றும் இதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவும் இல்லை. அவள் எந்த மனநிலையில் இருக்கிறாள் என அறிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. உடனே எழுந்து வந்தவர் ரேஷ்மாவின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு சென்று ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர வைத்தாள். ரேஷ்மாவின் முகமோ கோபத்தில் கடுகடுத்துக் கொண்டிருந்தது. கையில் இருந்த சில போட்டோஸை ரேஷ்மாவிடம் காட்டிய தனம், இங்க பாரு, இதுல உள்ளது எல்லாமே உனக்கு நாங்க பார்க்க செலக்ட் பண்ணிருக்க பையங்களோட போட்டோ. நல்லா பாத்துட்டு சொல்லு. நீ பார்த்து இவனை தான் பிடிச்சிருக்குன்னு ஒருத்தனை கைய காட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. மத்தபடி எல்லாமே உனக்கு பொருத்தமானவங்க தான் என காட்டினார். அதை கேட்டதும் ரேஷ்மா அந்த போட்டோஸை எடுத்து வேகமாக ஒவ்வொன்றையும் பார்த்தாள். பின் அவற்றை தூக்கி மேசையில் வீசிவிட்டு, சாரி, எனக்கு இதுல யாரையும் பிடிக்கல என சீரியஸாக சொன்னாள். அதை பார்த்து தனத்துக்கு கோபம் வந்தது. அடியே, இங்க பாரு, நீ இப்ப இதுல ஒன்னு சொல்லலனா நாங்களே எவனையாவது பார்த்து உன்னை கட்டி வச்சிருவோம், பாத்துக்கோ. நீ அந்த பிச்சைக்காரனையே நினைச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்காத. அவனே இன்னொருத்தைய பாத்துட்டு போயிட்டா, இதான் அவன். நீதான் இன்னும் முட்டாள் மாதிரி அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என திட்டினார். தனம் திட்டி முடிக்கும் வரை இருந்த ரேஷ்மா அவளும் அவருக்கு சமமாக நின்று கொண்டு, பரவாயில்ல, அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது முட்டாள்தனோனா நான் அந்த முட்டாளாவே இருந்துட்டு போறேன். எனக்கு அது பெருமைதான். இவன்லாம் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. எவன் எந்த குணத்தோட இருக்கான், எந்த பழக்கத்தோட இருக்கான், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்கிறது மட்டும்தான் இல்ல, எவன் எப்படிப்பட்டவனா வேணும்னாலும் இருக்கட்டும். ஆனா அவன் பணக்காரனா இருந்தா கட்டி வச்சிருவீங்க. அதோட எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் எவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு எனக்கு பிடிச்சவனை கட்டி வைக்கிறது கௌரவ குறைச்சல்னா, எனக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட கௌரவ குறைச்சல் ஆயிடும். சோ நான் எப்பவுமே இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். மீறி ஏதாவது பண்ணி மிரட்டி இதை செய்ய பாத்தீங்கன்னா இந்த வீட்ல என் போட்டோ இனி மாலையோட தான் தொங்கும் என்றாள். ரேஷ்மா சொன்னதுக்கு தனம் ஏதோ பதில் சொல்ல பார்க்கையில் வாசலில் இருந்து கொண்டு யாரோ பெல் அழுத்தும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் தனம் வாசலை பார்த்துவிட்டு அமைதியானார். மூர்த்தி எழுந்து சென்று யாரென்று பார்த்தார். ரேஷ்மா கோபத்தில் மூச்சு வாங்கியபடி அமர்ந்து கொண்டிருந்தாள். எழுந்து சென்ற மூர்த்தி வந்தவரை அழைத்துக் கொண்டு வந்தார். அது வேறு யாரும் இல்லை, இத்தனை போட்டோவையும் கொண்டு வந்து கொடுத்த புரோக்கர் தான். வந்தவர் தனத்தை பார்த்து, என்னம்மா போட்டோஸ் பார்த்தாச்சா, யார பிடிச்சிருக்கு என கேட்டார். அதற்கு தனம் ரேஷ்மாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இன்னும் இல்ல, மக இன்னும் யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லல என சொன்னார். அதை கேட்டதும் அந்த புரோக்கர் அதில் இருந்த ஒரு போட்டோவை காட்டி, இவர் யாருன்னு தெரியுமா என கேட்டார். மூர்த்தி, தெரியுமே, இது ப்ரொடியூசர் திலக்காச்சே என்றார். புரோக்கர் ஆம் என தலையை ஆட்டிவிட்டு, ஆமா, அவரேதான். அவருக்கும் நான் உங்க பொண்ணோட போட்டோவை காட்டியிருந்தேன். அவருக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார். அதை கேட்டதும் மூர்த்தி யோசனையுடன், ஆனா இவருக்கு ஒரு 36 வயசாச்சும் இருக்குமே என்றார். மூர்த்தி இப்படி சொல்லவும் தனம் உடனே, என்னங்க நீங்க போய் இந்த காலத்துல வயசெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, 9 வயசு தானே வித்தியாசம், அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாகிடும் என்றார். ரேஷ்மாவுக்கு இதை கேட்கும் போதே உடல் கூசியது. அவன் இதுவரை எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சவன், இது முழு ஊருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல இவங்க அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க? காசுதான் முக்கியம்னா எதுக்கு பணக்காரனை கல்யாணம் பண்ணணும்? 3 பேரும் சேர்ந்து உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது தானே, அதுவும் முடியாது என தனது மனக்குமுறலை தனக்கே சொல்லிக் கொண்டிருந்தாள். மாலையில் சஞ்சீவ் நித்யாவை அவனது வீட்டுக்கு கூட்டி செல்வதற்காக அவளை அழைக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். நித்யா கீழே வரும் வரை பார்க்கிங்கில் இருக்க சொல்லியிருந்தாள். இன்று
நித்யா தன் பதிலை சொல்லுவதாக சொல்லியிருந்ததால் அவனுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகம் போல கழிந்து கொண்டிருந்தது. நொடிக்கு நொடி பதில் நல்லதாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தான். சில நேரத்திற்கு பின் அவன் யாருக்காக காத்து கொண்டிருந்தானோ அவளே வந்தாள். நித்யா வந்ததும் சஞ்சீவை பார்த்து ஹாய் என்றாள். சஞ்சீவும் ஒரு புன்னகையோடு ஹாய் என்றான். ஏனோ இன்றுதான் நித்யாவை முதலில் பார்ப்பது போல நர்வஸாக இருந்தான். அதை நித்யாவுமே கண்டு கொண்டாள். உள்ளுக்குள் சிரித்துவிட்டு போலாமா என கேட்டாள். உடனே கார் கதவை திறந்துவிட்ட சஞ்சீவ் போலாமே போலாம் என்றான். நித்யா சிரித்துக் கொண்டே ஏறி அமர்ந்தாள். சஞ்சீவும் வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டான். காரை ஸ்டார்ட் செய்யும் முன்னர் நித்யாவை பார்த்து வீட்ல உள்ளவங்க கிட்ட உங்களை எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்றீங்கன்னு சொன்னீங்க. இல்ல ஏன் இப்பவே கேக்குறேன்னா அப்போதான் என்னால இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் என்றான். அவனை பார்த்த நித்யா சிரித்துவிட்டு சொல்றேன் ஆனா அது கொஞ்சம் லென்த்தா போகுமே என்றாள். அதை கேட்ட சஞ்சீவ் பரவாயில்லங்க, போற வழியில சொல்லிட்டே வாங்க, நான் கேட்டுட்டே வரேன். தூரம் போதாதனா யூ டர்ன் பண்ணி திரும்ப வந்து போகலாம் என்றான். நித்யா சிரிப்பை நிறுத்தவில்லை. சிரித்துக்கொண்டே அவ்வளோ நேரம் போகாது, நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றாள். சஞ்சீவ் தலை குனிந்து கையை நெஞ்சில் வைத்து சரிங்க மேடம் என சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். நித்யா பேசத் தொடங்கினாள். எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து சந்தோஷம் அப்படிங்கறது வெறும் வார்த்தையா மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா உங்களை பார்த்த அந்த நாள்ல இருந்து அதோட முழு அர்த்தத்தையும் பூரணமா அனுபவிச்சேன். இந்த நொடி வர அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பல பேரோட முகத்துல சிரிப்பை வரவழைக்க நான் காரணமா இருந்திருப்பேன். என்னோட முகத்துல சிரிப்பை வரவச்சது நீங்க தான். முன்னெல்லாம் வீட்டுக்கு போகவே பிடிக்காது. ஆனா இப்போ அந்த வெறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வீட்ல உள்ளவங்க மாறிட்டாங்கன்னு இல்ல, நான் மாறிட்டேன். இல்ல, நீங்க என்ன மாத்திட்டீங்க. சந்தோஷமா இருக்க பல வழிகளை நீங்க சொல்லி தந்திருக்கும் போது எதுக்கு தேவையில்லாதத பத்தி எல்லாம் யோசிக்கணும்னு இப்பெல்லாம் நான் எதையும் அலட்டிக்கிட்டதில்ல. உங்களோட நினைவுகளை மனசுல வச்சுக்கிட்டு வீட்லயும் சந்தோஷமா இருப்பேன் என நித்யா சொல்லிக் கொண்டே போனாள். அவள் எல்லாம் நல்லதாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சஞ்சீவுக்கு உள்ளூர ஒரு பயம். இவ்ளோத்தையும் நீங்க என் கூட கடைசி வரை ஒரு ஃப்ரெண்டா இருந்து செய்ங்க என சொல்லிவிட்டால் என்ன செய்வது? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி லவராக்க முடியாதே என யோசித்துக் கொண்டு வந்தான். சஞ்சீவின் வீட்டை அடையவும் இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருந்தது. அதனாலும் அவனது பதற்றம் இன்னும் கூடிக்கொண்டே இருந்தது. டிரைவிங் செய்து கொண்டிருப்பதால் முடிந்தளவு டென்ஷன் ஆகாமல் இருந்தான். நித்யா தொடர்ந்து பேசினாள். எனக்கு நீங்க இந்த கொஞ்ச நாள்ல கொடுத்த சந்தோஷமே ரொம்ப அதிகம் என்றாள். அதை கேட்டதும் சஞ்சீவுக்கு ஓச்சிடா என்பது போல இருந்தது. அவன் காரின் வேகத்தை கொஞ்சம் குறைத்தான். இந்த கொஞ்ச நாள்லயே இவ்ளோ சந்தோஷத்தை கொடுத்த உங்களால என்னோட வாழ்க்கை பூரா எவ்ளோ சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு நான் அனுபவிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன நித்யா சொல்லவும் தான் சஞ்சீவுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் அவள் இன்னும் பேசி முடிக்கவில்லை. அதனால நீங்க இப்ப என்ன உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட என இழுத்தாள் நித்யா. சஞ்சீவும் அதே டோனில் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட என்றான். மீண்டும் நித்யா உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட என்ன உங்களோட என நிறுத்தினாள். சஞ்சீவ் இன்னும் கொஞ்சம் காரின் வேகத்தை குறைத்து கொண்டு உங்களோட என நித்யாவை பார்த்து சொன்னான். நித்யாவின் கண்ணம் சிவந்து போயிருந்தன. அவளது தவிப்பும் அவளது வெட்கமுமே அவளது பதிலை சொல்லிவிட்டிருந்தது. ஆனாலும் அதை அவளது வாயாலே கேட்க வேண்டும் என ஆசைப்பட்டான் சஞ்சீவ். நித்யா ஒரு ஆழ மூச்செழுத்து விட்டு என்ன உங்களோட ஃபியான்சின்னு சொல்லலாம் என ஒரு வழியாக சொல்லி முடித்தாள். நித்யா சொன்னதை கேட்டதும் சடன் பிரேக் பிடித்து காரை நிறுத்தியவன் நித்யாவை பார்த்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்தன. நல்ல வேளையாக அது ஒரு உள்சாலையாக இருந்ததால் வாகனம் எதுவும் இருக்கவில்லை. காரின் எஃப்எம்மில் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சொல்லிட்டாளே அவ காதல என பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. சஞ்சீவ் தன் வாழ்க்கையில் கேட்ட மிகவும் பொக்கிஷமான வார்த்தைகள் இவைதான் என நினைத்தான். அவனால் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பல ஏமாற்றம் வலிகளை கடந்து இந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. சஞ்சீவ் கண் கலங்குவதை பார்த்த நித்யா ஏய் சஞ்சீவ் எதுக்கு இப்ப அழறீங்க என கேட்டாள். சஞ்சீவ் கண்ணீரை மெதுவாக துடைத்துவிட்டு நீங்க இப்ப சொன்ன இந்த 4 வார்த்தை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது நித்யா, லவ் யூ சோ மச் என நெகிழ்ச்சியுடன் சொன்னான். அதை கேட்டு நித்யா புன்னகைக்க சஞ்சீவ் காரை ஸ்டார்ட் செய்து உடனே இதே வேகத்துல போய் அம்மா அப்பா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம் என சொன்னவன் வீட்டை நோக்கி சென்றான். அத்தியாயம் 154. சஞ்சீவ் வீட்டு வளாகத்துக்குள் சென்றதும் காரை நிறுத்திவிட்டு நித்யா இறங்குவதற்காக கார் கதவை திறந்து விட்டான். நித்யாவுக்கு இப்போது கொஞ்சம் பதற்றமாக இருந்தது. நித்யாவின் முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்த சஞ்சீவ் அவளது கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து புன்னகைத்தான்.
அதில் கொஞ்சம் தெளிந்த நித்யா சஞ்சீவுடன் நடந்தாள். இருவரும் உள்ளே செல்லும் போதே ராஜி, கிஷோர், பாட்டி, தனம், மூர்த்தி என எல்லோரும் கார்டனில் அமர்ந்திருந்தனர். அதை பார்த்ததும் சஞ்சீவுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. நித்யாவின் கையை பிடித்தவாறே நேராக அவர்களின் முன்னே சென்றான். சஞ்சீவ் கிஷோரை பார்த்து, அப்பா என்னாச்சு என கேட்டான். அதற்கு கிஷோர், ரேஷ்மாவை காணலடா என வருத்தத்துடன் சொன்னார். அதை கேட்டு அதிர்ந்த சஞ்சீவ், என்னது காணலையா? அது எப்படி காணாம போவா? அவனே சின்ன குழந்தையா? ஒழுங்கா எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? கால் பண்ணீங்களா என கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டான். அது எல்லாவற்றுக்கும் கிஷோர், எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு சஞ்சீவ், 2 hours காணல என்றவர். அப்போதுதான் அவர் நித்யாவை கண்டு கொண்டது போல சஞ்சீவிடம், இந்த பொண்ணு என சொல்ல பார்க்கையில் மூர்த்திக்கு ஒரு கால் வந்தது. அதை பார்த்ததும் கிஷோர் அந்த பக்கம் திரும்பினார். அவர் பேசும்போதே அவரது முகம் மாறிக்கொண்டு சென்றது. கால் செய்தவன் மூர்த்தியிடம், ஹலோ மிஸ்டர் மூர்த்தி, இந்த நேரத்துல உனக்கு கொஞ்சம் கூட தெரியாத ஒருத்தன் கிட்ட இருந்து கால் வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. ஆமா, உன் பொண்ண நாங்க தான் தூக்கி இருக்கோம் என்றான். அதை கேட்டதும் மூர்த்தி பல்லை கடித்துக்கொண்டு, ஏய், நீ யார் மேல கை வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான், உனக்கு என்னதாண்டா வேணும் என கேட்டார். மூர்த்தியின் கோபத்தை கேட்ட அவன், அச்சோ பாருடா, கோபம்லாம் வருது. ஆனா உன்னோட இந்த கோபத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. கோபத்துல ஏதாவது பண்ண போனா உனக்கு தான் ஆபத்து சொல்லிட்ட. அதோட நான் யாரு மேல கை வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போன வாரம் ஒரு லேண்ட் வாங்கினல்ல, அது எனக்கு வேணும். அறிவாளியா வேலை செய்ய போறேன்னு சொல்லி ஏதாவது செய்ய பார்த்தா அந்த கை உன் பொண்ணு மேல பற்றும் பாத்துக்கோ. அப்புறம் நாளைக்கு உன் பொண்ணோட போட்டோ தான் ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லா மீடியாலையும் இருக்கும். யோசிச்சுக்கோ, 20 கோடியா இல்ல உன் பொண்ணான்னு என சொன்னான். அவன் அந்த லேண்டை கேட்கவும் மூர்த்திக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. சென்ற வாரம்தான் அவர் ஆங்கங்கே பணம் புரட்டி அந்த லேண்டை வாங்கியிருந்தார். ஏதாவது ஒரு தீம் பார்க் இல்லை என்றால் மால் அடிக்கலாம் என சில பேருடன் டிஸ்கஸ் பண்ணியே அதை வாங்கியிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவரது மொத்த எதிர்கால திட்டமும் அந்த ப்ராஜெக்டில் தான் இருந்தது. அதை எப்படி கொடுப்பது என ஒரு கணம் யோசித்தார் மூர்த்தி. மூர்த்தி பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் கால் செய்தவன், குட் பாய், இப்படிதான் நல்லா யோசிச்சு சொல்லு. ஆனா எனக்கு கொஞ்சம் பொறுமை ரொம்ப கம்மி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த போலீஸ்க்கெல்லாம் போற வேலை வச்சுக்காத. உன் பொண்ணு எனக்கு 1 அடி தூரத்துலதான் இருக்கா. எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்க. நீ ஏதாவது பண்ண பார்த்தனா எனக்கு உடனே தெரிய வந்துரும் என சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். அவர் காலை கட் செய்ததும் தனம் அவரிடம், என்னாச்சு, யாரு போன்ல என கேட்டார். அதற்கு மூர்த்தி தனத்தை ஒரு தடவை பார்த்துவிட்டு, ரேஷ்மாவை யாரோ கடத்திட்டாங்க. விடணும்னா நம்ம போன வாரம் வாங்கின அந்த லேண்ட் அவன் பேருக்கு மாத்தி கொடுக்கணுமா. அது எப்படி கொடுக்கறது? நிறைய கடன் வாங்கி இருக்கேன். அதை நம்பிதான் எங்களோட அடுத்த பிசினஸே இருக்கு என கொஞ்சம் கூட ரேஷ்மாவின் மேல் பாசமே இல்லை போல பேசினார். அவரது இந்த பேச்சு அங்கிருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. அதைவிட நித்யா அதிர்ந்து போனாள். என்ன இவரு, இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளை காப்பாத்த பார்க்காம சொத்தை பத்தி யோசிக்கிறாரு. அப்போ இந்த குடும்பமும் என்னோட குடும்பம் மாதிரிதானா? பணத்துக்கு தானா மதிப்பு என குழம்பிக் கொண்டிருந்தாள். மூர்த்தி சொன்னதை கேட்ட தனம் தலையில் கை வைத்தார். அவரது மனதில் என்ன எண்ணம் ஓடுகிறது என அறிந்து கொள்ள முடியவில்லை. ரேஷ்மாவை பற்றி யோசிக்கிறாரா? லேண்டை கொடுக்க வேண்டுமே என யோசிக்கிறாரா? இல்லை நாளை ரேஷ்மாவை அவர்கள் ஏதாவது செய்துவிட்டால் தம் கௌரவம் குறைந்து போய்விடுமே என அச்சப்படுகிறாரா என விளங்கவில்லை. மூர்த்தியை யோசனையோடு பார்த்த தனம், அப்போ இப்ப என்ன பண்றது என கேட்டார். அதற்கு மூர்த்தி, தெரியல, அடுத்த தடவை கால் பண்ணா வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கணும். லேண்ட குடுக்கறது ரிஸ்க் என்றார். அதை கேட்டதும் கிஷோருக்கு கோபம் வந்தது. மூர்த்தியை பார்த்து, என்ன பேசுற? அந்த லேண்ட் முக்கியமா இல்ல ரேஷ்மா முக்கியமா? இன்னைக்கு இது போனா இன்னொரு நாளைக்கு அதை சம்பாரிச்சிடலாம். ஆனா பொண்ணு போனா மறுபடியும் கிடைக்குமா? மரியாதையா அடுத்த தடவை கால் வந்தா ரேஷ்மா எப்படி இருக்கான்னு கேளு. இந்த பேரம் பேசுற வேலை வச்சுக்காத. அதுல கோபம் வந்து ரேஷ்மாவை ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. காசு தானே, பாத்துக்கலாம் என்றார். சஞ்சீவுமே கூட சேர்ந்து கொண்டு, அப்பா சொல்றத கேளுங்க, சும்மா தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. ரேஷ்மாவுக்கு முன்னால வேற எதுவும் முக்கியம் இல்ல. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாதானே அவனுங்களுக்கு தெரிய வரும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் கிட்ட சொல்லி ரகசியமா பார்க்க சொல்றேன் என்றான். கிஷோரும் சஞ்சீவும் பேசுவதை கேட்டதும் தான் நித்யாவுக்கு நிம்மதியாகவே இருந்தது. அதுவரை மனதில் இருந்த கலக்கம், பயம் அனைத்தும் போய் மனம் தெளிவானது. கிஷோரும் சஞ்சீவும் மூர்த்திக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்போது மூர்த்திக்கு இன்னொரு கால் வந்தது. போனை எடுத்து பார்த்தவர் எல்லோரையும் பார்த்துவிட்டு கொஞ்ச தூரம் சென்றார். புரோக்கர் இவரிடம் திலக்கின் நம்பரை கொடுத்திருந்தார். சரியாக இந்த நேரம் என பார்த்து திலக் தான் கால் செய்திருந்தான். மூர்த்தி காலை அட்டென்ட் செய்து மிகவும் பவ்யமாக, ஹலோ சொல்லுங்க என்றார்.
அதை கேட்ட திலக், ஹலோ, நான் திலக். புரோக்கர் உங்களோட நம்பரை கொடுத்தாரு. உங்களோட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சம்பந்தமா மேற்கொண்டு பேசலான்னு தான் கால் பண்ணேன் என்றான். அதை கேட்டதும் மூர்த்தி கொஞ்சம் பதட்டமானார். குரல் கொஞ்சம் நடுங்கியது. புரோக்கர் சொன்னாரு. பேசலாமே, எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாமா என கேட்டார். அவரது குரலில் இருந்த மாற்றத்தை கண்டு கொண்ட திலக், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு என்றான். மூர்த்தி இருமி விட்டு குரலை சரி செய்து கொண்டு, இல்லையே, அப்படி எதுவும் இல்ல, சும்மாதான் என்றார். திலக்கிற்கு அவரது பேச்சில் நம்பிக்கை ஏற்படவில்லை. அவன் மீண்டும் மூர்த்தியிடம், இல்ல பரவாயில்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்றான். அதை கேட்டதும் மூர்த்திக்கு கொஞ்சம் தைரியம் வர, இல்ல அது என் பொண்ண கடத்திட்டாங்க என்றார். மூர்த்தி சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தான் திலக். என்ன சொல்றீங்க, எப்போ இது, யாராவது போன் பண்ணி ஏதாவது வேணும்னு சொன்னாங்களா என கேட்டான். மூர்த்தி காலில் பேசியவன் சொன்னதை அப்படியே சொன்னான். அவர் சொல்லி முடித்தவுடன் திலக் அவருக்கு தைரியம் சொன்னான். அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், எனக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க, நான் விசாரிச்சு பாக்குறேன் என்றான். அவன் விசாரிக்கிறேன் என சொல்லவும் பதறிய மூர்த்தி, ஐயோ இல்ல வேணாம், விசாரிக்கிறது தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், போலீஸ் கீலிஸ்னு போனா ரேஷ்மாவை ஒட்டு துணி கூட இல்லாம ரோட்ல போட்டுருவேன்னு சொல்றாங்க, அப்படி ஏதாவது நடந்தா அவ்வளவுதான் என்றார். திலக் அவரை அமைதிப்படுத்திவிட்டு, அங்கிள் நீங்க பதறாதீங்க, அப்படி எதுவும் நடக்காது, நான் நடக்கவும் விடமாட்டேன். நேத்து வர அவ எனக்கு யாரோ, ஆனா இன்னையில இருந்து அவ நான் கட்டிக்க போறவ. சோ இந்த நொடியில இருந்து அவ என்னோட பொறுப்புல வந்துட்டா. நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வரேன் என சொல்ல மூர்த்தி இன்னும் பதறினார். இல்ல வேணாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நான் பாத்துக்கிறேன் என சொன்னார். திலக் விடாமல் பேசி இருக்கும் இடத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். மூர்த்தி கால் பேசிவிட்டு வரவும் தனம் அவரிடம், யாருங்க போன்ல, அவனுங்களா, என்ன சொன்னானுங்க என கேட்டார். மூர்த்தி இல்ல என தலையை ஆட்டிவிட்டு, அவங்கல்ல, திலக் தான் கால் பண்ணாரு என்றார். அதை கேட்டதுமே தனம், அவரதுக்குங்க உங்களுக்கு கால் பண்ணாரு, என்ன விஷயமா என கேட்டார். மூர்த்தி யோசனையுடன், கல்யாண விஷயத்த பத்தி பேசதான் கால் பண்ணாரு என சொல்லவும் இடையில் புகுந்த கிஷோர், கல்யாணமா, யாருக்கு, ரேஷ்மாவுக்கா, அது சரி, அது யாரு திலக் என கேட்டார். மூர்த்தி தனத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அது சினிமா புரொடியூசர் திலக் இருக்காருல்ல, அவருதான் ரேஷ்மாவுக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள என்றார். அதை கேட்டதும் கிஷோரும் சஞ்சீவும் அதிர்ச்சியாகினர். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். கிஷோர் கோபத்துடன், உங்க 2 பேருக்கும் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவனுக்கு என்ன வயசாகுது, இவ சின்ன பொண்ணு, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா என்று கேட்க, மூர்த்தியும் கோபத்துடன், அது எங்களுக்கும் தெரியும், ரேஷ்மா எங்களோட பொண்ணுதானே, அவளுக்கு யாருக்கு கட்டி வைக்கணும்னு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இதுல தலையிட வர தேவையில்லை என்றார். இதை கேட்டதும் சஞ்சீவ் கையை இறுக்கி பொத்தியவாறு, அங்கிள் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க, சரி உங்களுக்கு வயசு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், தப்பில்ல, ஆனா அதுக்குன்னு இவனையா, இவனோட குணமும் நல்லதில்லையே, ஏன் தெரிஞ்சே ரேஷ்மாவை ஒரு படுகுழியில தள்ளுறீங்க என கேட்டான். சஞ்சீவம் மூர்த்தியிடம் குரல் உயர்த்தி பேசவும் தனத்துக்கு கோபம் வந்தது. ஏய், நீ சின்னவன், உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கவே உனக்கு வழி இல்ல, நீ எங்களோட பொண்ணுக்கு வழி சொல்ல வரியா, அவளை பாத்துக்க எங்களுக்கு தெரியும் என்றாள். சஞ்சீவ் மேலும் கீழும் தலையாட்டி விட்டு, ஓ, அப்ப இவ்ளோ நாளா நீங்க இப்படிதான் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க, அதனாலதான் அவ எப்ப பார்த்தாலும் இங்க வந்திருந்திருக்கா, ச்சே, அது கொஞ்சம் கூட புரியாம இருந்திருக்கனே, சுட்டி பொண்ணு அவ, பாவம் என சொன்னவன் தலையில் கையை அடித்துக் கொண்டவனின் கண்கள் கலங்கின. அதை பார்த்த நித்யா அவனது கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து மெதுவாக, சஞ்சீவ் காம் டவுன் என்றாள். மூர்த்தி சஞ்சீவை பார்த்து, நீ ஒன்னும் இவ்ளோ சீன் போட தேவையில்ல, நாங்க ஒன்னும் ஒரு கொடுமைக்காரனுக்கு எங்க பொண்ணை கொடுக்க போறதில்ல, இப்ப கூட ரேஷ்மாவை தூக்கிட்டாங்கன்னு சொல்லவும் கிளம்பி வரேன்னு சொன்னாரு, அப்போ அவரு என் பொண்ணை நல்லாதான் பாத்துப்பாரு என சொன்னார். கிஷோர் பதிலுக்கு ஏதோ சொல்ல பார்க்கையில் அதுவரை அமைதியாக இருந்த பாட்டி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, இப்ப இந்த சண்டை ரொம்ப அவசியமா, கல்யாணம் பண்ண முதல்ல பொண்ணு வீட்டுக்கு வரணும், அங்க என் பேத்தி என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ, முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வைக்கிற வேலையை பாருங்க எல்லாரும் என்றார். அதை கேட்டதும் மூவரும் அமைதியாகினர். சஞ்சீவ் மூர்த்தியை முறைத்து பார்த்துவிட்டு யாருக்கோ கால் செய்ய சென்றான். நித்யாவுக்கும் ரேஷ்மாவை தெரிந்திருந்ததால் அவளுக்குமே இது அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுத்தது. அங்கிருந்தவர்களின் டென்ஷனில் அங்கே இன்னும் ஒருத்தி இருக்கிறாள் என்பதையே கவனிக்க மறந்துவிட்டனர் எல்லோரும். இதே வேறு நாளாக இருந்திருந்தால், அதுவும் கூட ரேஷ்மாவும் இருந்திருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஆபீஸில் துரு வேலை பார்த்து கொண்டிருக்கையில் தீபக் வேகமாக வந்தான். அவன் வந்த வேகத்தை பார்த்து துரு, என்ன தீபக், இவ்ளோ வேகமா ஓடி வரீங்க, சுனாமி வருதா என்ன என கேட்டான். அதை கேட்ட தீபக், சுனாமி இல்ல சார், சூறாவளி என சொன்னவன் ஒரு பேப்பரை எடுத்து துருவிடம் நீட்டியவாறு, ராம் ஞாபகம் இருக்கா என கேட்டான். ராம் என்ற பெயரை கேட்டதும் சிரித்த துரு, ராம்
லேஸ்ல மறக்கிற பேராது. கொஞ்சம் நெஞ்ச விளையாட்டு அவன் கூட விளையாடி இருக்கோம் என்றான். தீபக் தலையை ஆட்டிவிட்டு, மறுபடியும் இன்னொரு மேட்ச் ஆட வேண்டியிருக்கு என்றான். அதை கேட்டதும் துரு, ஏன் திரும்ப வந்துட்டானா, எதுக்கு போட்டியா வரான் என கேட்டான். அதற்கு தீபக், இப்ப நம்ம எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட்ல அவனும் இருக்கான் சார். புதுசாதான் உள்ள வந்திருக்கான். அவனோட கம்பெனி பேர்ல இல்ல, ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த கம்பெனி இவனுக்கு டேக் ஓவர் கொடுத்திருக்காங்க என்றான். அதை கேட்டதும் துரு கையை நீட்டி சோம்பல் முறித்து விட்டு, இவ்ளோ நாளா வில்லி தான் இருந்தாங்க, இப்போ வில்லன் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கான். வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமா போக போகுது. அதே சேம் ஓல்டு டயலாக் தான். எவ்வளவோ பாத்துட்டோம், இதையும் பாத்துடலாம் என சொன்னவனின் கண்கள் எதேச்சையாக சிசிடிவி மானிட்டரில் விழுந்தது. அதில் பிரீதா அவனது கேபினை நோக்கி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதை கண்டதும் ஒரு பெருமூச்சு விட்ட துரு, ஷப்பா, இவளுக்குன்னா ஆயுசு 100. இப்பதான் வில்லிய பத்தி பேசினேன், அதுக்குள்ள சரியா வந்து நிக்குது என்றான். அதை கேட்ட தீபக், யாரு சார் என கேட்டவாறு மானிட்டரை பார்த்தான். பார்த்ததுமே, சார் அந்த ராம கூட சமாளிச்சிடலாம், ஆனா இவங்கள பார்த்தா ஐயோ ராமான்னு சொல்லிட்டு ஓட வேண்டியது. நான் வரேன் சார் என சொன்னவன் ஓடியே விட்டான். துரு சிரித்துக் கொண்டிருந்தான். உள்ளே வந்த பிரீதா, ஹாய் துரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள். அதை கேட்டதும் துரு மனதுக்குள், சட்டசபையில கூட இவ்ளோ முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்க மாட்டாங்க என நினைத்தவன் என இழுத்துக் கொண்டு, சொல்லு பிரீதா என்றான். மகதி இன்று கொஞ்ச நேரம் ஆபீஸுக்கு போய்விட்டு வந்து கொண்டிருந்தாள். சிக்னலில் நின்று கொண்டிருக்கையில் மகதியை பிரசவம் பார்த்த அந்த டாக்டரும் நின்று கொண்டிருந்தார். அவர் மகதியை பார்த்துவிட்டு சந்தோஷத்துடன், கடவுளே, மகதி இந்த ஊர்ல தான் இருக்கா போலயே, எப்படியாவது அவகிட்ட பேசிடணும் என நினைத்துக் கொண்டார். அத்தியாயம் 155. மகதி வீட்டுக்கு செல்லும் அவசரத்தில் அருகில் இருந்த காரில் இருந்த டாக்டரை கண்டு கொள்ளவில்லை. அவரும் ஹாஸ்பிடல் போக வேண்டியிருந்ததால் இப்போது மகதியிடம் பேச முயற்சிக்கவில்லை. இங்கேதானே இருக்கிறாள், அது போதும், இன்னொரு நாள் தேடி கண்டுபிடித்து விடலாம் என நினைத்தார். டாக்டர் ஹாஸ்பிடலுக்குள் நுழையவுமே ஒரு நர்ஸ் வந்து அவரிடம் பேசினார். வெல்கம் பேக் மேம், ட்ரிப் எப்படி மேம் இருந்துச்சு என கேட்டார். ஒரு புன்முறுவலோடு, ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர், ஒர்க் ஷாப் கூட நல்லா போச்சு என்றார். அதை கேட்டதும் நர்ஸ், உங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியலையே, உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்தாங்க, பேரு கூட மகதி என சொல்ல, உடனே அந்த டாக்டர், என்னது மகதி என்ன தேடி வந்தாங்களா, ஏதாவது சொன்னாங்களா என கேட்டார். நர்ஸ் தன் போனை எடுத்தவாறு, ஆமா மேடம், நீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது அவங்க உங்களை பார்த்துட்டு உங்க கூட பேச பின்னாலேயே ஓடி வந்தாங்க. ஆனா உங்களோட கார் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க உங்களோட நம்பர் கேட்டாங்க, பாலிசி இல்லாததுனால கொடுக்கல. அதுக்கப்புறமும் ஒரு நாள் வந்தாங்க, வந்து நீங்க இல்லைன்னதும் அவங்களோட நம்பர் கொடுத்துட்டு போனாங்க என சொல்லி மகதியின் நம்பரை டாக்டரிடம் கொடுத்தார். உடனே மகதியின் நம்பருக்கு கால் செய்தார் டாக்டர். ஆனால் மகதி வாஷ்ரூமில் இருந்ததால் காலை கவனிக்கவில்லை. முழு ரிங்கும் போயும் கால் அட்டென்ட் ஆகாததால் கொஞ்சம் ஏமாற்றமடைந்தார். இருந்தாலும் அதான் நம்பர் இருக்கே, அதோட அவளுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிருக்கு, எப்படியும் அவளும் தேடி வருவா, இல்லனா கூட இன்னொரு டைம் கால் பண்ணி பேசிக்கலாம் என நினைத்துக் கொண்டு வேலையை கவனிக்க சென்றார். பிரீதா துருவிடம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என சொல்லவும் சேரில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டு, சொல்லு என்றான் துரு. எப்படியும் அவன் அமர சொல்ல மாட்டான் என தெரிந்திருந்ததால் பிரீதாவே சென்று துருவின் மேஜைக்கு முன்னால் போட்டிருந்த சேரில் அமர்ந்து கொண்டாள். துரு, நான் கேக்குறத நீ செய்வியான்னு தெரியல, ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியம் என்றாள். அதை கேட்ட துரு நெற்றியை தேய்த்துவிட்டு, இங்க பாரு பிரீதா, முதல்ல இப்படி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் போடுறத நிறுத்து. என்ன விஷயமோ அத முதல்ல சொல்லு, அதுக்கப்புறமா நான் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் என்றான். ஓகே என சொன்ன பிரீதா, இல்ல, நான் முன்ன மாதிரி உன் கம்பெனில வந்து வேலை பார்க்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு பொசிஷன் போட்டு தரியா, வேலை இல்லாம இருக்கிறது போரிங்கா இருக்கு, நீதான் இப்ப என்ன மன்னிச்சிட்டல்ல, நான் பழைய மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன், வரனே என்றாள். பிரீதா மீண்டும் ஆபீஸுக்குள்ளையா, ஷப்பா வேண்டாம் கடவுளே என யோசித்த துரு, இப்ப என்ன, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நீ நம்பணும், அதுக்கு நானா உனக்கு வேலை போட்டு தரணும் என்றான். அதை கேட்ட பிரீதா ஆம் என்பதாய் தலையை ஆட்டினாள். அவளை உற்று நோக்கிய துரு, உனக்கு சும்மா இருக்கிறது போரிங்கா இருக்கு, ஒரு வேலை வேணும் அவ்வளவுதானே, சரி நான் என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனில உன்னை ரெஃபர் பண்றேன், நீ போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு என்றான். துருவ் இப்படி சொல்லவும் பிரீதாவுக்கு எப்போதும் போல கடுப்பானது. ஏன் துருவ் இப்படி பண்ற, நான் இந்த கம்பெனில வேலை பார்த்தா என்ன, எதுக்கு இன்னொரு கம்பெனிக்கு போகணும், என்னோட டேலண்ட் என்னன்னு கூட உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது ஏன் நீ இன்னொரு கம்பெனிக்கு போக சொல்ற, ஏன் மறுபடியும் நான் ஏதாவது பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா என கேட்டாள். துரு ஒரு பெருமூச்சை விட்டு விட்டு, அப்படி ஒன்னு நினைக்கல, எனக்கு என்னோட கம்பெனில எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரையுமே வேலைக்கு வைக்க பிடிக்காது, லாஸ்ட் டைம் கூட அப்பா கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் உன்னை இங்க வேலைக்கு சேர்த்த, சோ இந்த தடவை முடியாது, உனக்கு வேலை வேணும்னா சொல்லு, அதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம்
ஆனா கண்டிப்பா இங்கே இல்ல என்றான். பிரீதாவுக்கு உள்ளுக்குள் எரிமலையே வெடித்துக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒரு புன்னகையை உதட்டில் பூசிக்கொண்டு, ஓகே துரு, நீ எனக்காக இத பண்றது எனக்கு பெரிய விஷயம். எங்கேயாவது வேலை பார்த்தா சரிதானே. நீ அவங்க கிட்ட பேசிட்டு இன்டர்வியூ எப்போன்னு மட்டும் சொல்லு என்றாள். துருவுக்கு தன்னையே கிள்ளிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. என் கண் முன்னால் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பது பிரீதாவா என அவனால் நம்பவே முடியவில்லை. இதுவே முன்னர் போல இருந்திருந்தால் துருவை ஒரு வழி செய்து எப்படியாவது வேலையை எடுத்திருப்பாள். ஆனால் இன்றோ உடனே சமாதானம் ஆகிவிட்டாளே என யோசித்தான். துருவ் யோசனையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பிரீதாவிடம், சரி அப்ப நான் ஈவினிங் சொல்றேன் என்றான். பிரீதாவும் சரி என சொல்லிவிட்டு எழுந்தாள். கொஞ்ச தூரம் எழுந்து சென்றவள் பின் மீண்டும் திரும்பி, துரு, வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு தானே வருவ என கேட்டாள். அதை கேட்டதும் துரு, ஆத்தி, கேக்குற துணியே சரியில்லையே, முடியாதுன்னு சொன்னதுக்காக ஏதாவது பிளான் போட போறாளோ என யோசித்தான். சிரித்துக்கொண்டே, பெரும்பாலும் வருவேன், வராம எங்கதான் போறது என்றான். அதை கேட்ட பிரீதா புன்னகைத்து விட்டு, ஆமால, அதுவும் சரிதான். அதுக்கில்ல, நான் இன்னைக்கு டின்னர் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கும் சேர்த்து பண்ணவா என கேட்டாள். துருவுக்கு அவள் கொடுத்த ஜூஸ் தான் நினைவில் வந்தது. இருந்தாலும் அவளை இப்போது அவன் மன்னித்து விட்டான் என பிரீதா நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அல்லவா? அதை காப்பாற்றியாக வேண்டுமே என்பதற்காக, ஓ சூப்பர், ஓகே பண்ணிடு என்றான். அதை கேட்டதும் பிரீதாவின் மனம் குளிர் நீரால் கழுவியது போல ஆனது. மனம் துள்ளி குதிக்க ஓகே என சொல்லிவிட்டு வெளியே சென்றாள். துருவ் அவளிடம் கடுகடுக்காமல் இருந்ததே அவளுக்கு பெரிய வெற்றி போல இருந்தது. கேபினுக்கு வெளியே வந்தவள் மனதுக்குள், உன்கிட்ட பிடிவாதம் பிடிச்சு எதையும் சாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இப்ப நான் சைலண்ட் மோடுக்கு போயிட்டேன். இனி நீ கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கமா வருவ என சொன்னவள் கேபின் கதவை பார்த்து முறைத்தாள். அவள் அங்கே நின்று கொண்டிருப்பதையும் எதையோ யோசிப்பதையும் அவளது முக மாற்றத்தையும் துருவ் உள்ளே இருந்த கேமரா மானிட்டரில் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கே அவன் நிலையை பார்த்து சிரிப்பாக இருந்தது. இங்கே சஞ்சீவ், கிஷோர் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் யார் யாருக்கோ கால் செய்து ரேஷ்மாவை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். நித்யாவை பார்த்த பாட்டி ராஜியிடம் மெதுவாக கண் காட்டினார். அவரது பார்வை மொழியை புரிந்து கொண்ட ராஜி, அதுவாத்த, மகதியோட ஃப்ரெண்டா, சஞ்சீவுக்குமே ஃப்ரெண்டா. நேத்து நாங்க ஹோட்டல் போயிருக்கும் போது பார்த்தோம், அதுக்குதான் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் போல என்றார். அதை கேட்டதும் பாட்டி ஓ என சொல்லிவிட்டு நித்யாவை கூப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஒயிட் BMW சீறி பாய்ந்து கொண்டு சஞ்சீவின் வீட்டு வளாகத்துக்குள் நுழைந்தது. எல்லோரும் அதிர்ச்சியுடன் யாரென்று பார்க்க காருக்குள் இருந்து ஸ்டைலாக இறங்கினான் திலக். அவனை கண்டதுமே எல்லோருக்கும் அவன் யாரென தெரிந்து போய்விட்டது. மூர்த்தி தனத்தை தவிர வேறு யாரினது முகத்திலும் சந்தோஷம் தெரியவில்லை. எல்லோருடைய முகமும் வெறுப்பை காட்டிக் கொண்டிருந்தன. சஞ்சீவ் கோபத்தை கட்டுப்படுத்தியவாறு கையை இறுக்கி பொத்திக் கொண்டிருந்தான். காரில் இருந்து இறங்கிய திலக் நேராக மூர்த்தியிடம் வந்தான். வந்தவன் அவருக்கு வணக்கம் கூறிவிட்டு, அங்கிள் பயப்படாதீங்க, அதான் நாம வந்துட்டோம்ல என சொல்ல மூர்த்தி புன்னகைத்தார். சஞ்சீவோ முகத்தை திருப்பிக் கொண்டான். தனம், மூர்த்தி, திலக் மட்டும் ஏதோ பேசிக் கொண்டிருக்கையில் மூர்த்திக்கு மீண்டும் ஒரு கால் வந்தது. அதை பார்த்த திலக், யாரு கால், அவனுங்களா என கேட்டான். மூர்த்தி ஆம் என தலையசைக்க உடனே அவரது போனை எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசினான் திலக். காலை எடுத்தவன், மூர்த்தி சார், உங்களுக்கு கொடுத்த இந்த டைம் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். அடுத்த கால்ல எப்போ எங்க வந்து பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணும்னு சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோ, உன் பொண்ணு என்கிட்ட இருக்கா என சொன்னான். அவன் பேசி முடியும் வரை இருந்த திலக், என்னடா பேசி முடிச்சிட்டியா? ஒரு ஆளை தூக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அது யாரு என்னன்னு பார்த்து தூக்க வேணாமா? நான் ப்ரொடியூசர் திலக் பேசுறேன். நீ யாரா வேணாலும் இரு, ஆனா உனக்கு என்ன தெரியாம இருக்கவே இருக்காது. நான் எப்படிப்பட்டவன், என்னெல்லாம் என்னால செய்ய முடியும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீ தூக்கிட்டு போயிருக்கிறது என்னோட ஃபியான்சிய. அவளை விற்று அவ மேல ஒரு சுண்டு விரல் கூட பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்படி தூக்கிட்டு போனியோ அதே மாதிரி கூட்டிட்டு வந்து விற்று. உன்னை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரல, நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சு நான் அங்க வந்துருவேன் என சொன்னான். இவன் சொன்னது போலவே அடுத்த பக்கத்தில் இருந்தவனுக்கும் திலக்கை பற்றி தெரியாமல் இல்லை. அதிலும் அவன் இதுவரை என்ன குற்றம் செய்திருக்கிறான் என போலீஸை விட அதிகம் அறிந்தவர்கள் ரவுடிகள்தான். திலக் பேசியதை கேட்டதும் உடனே சரணடைந்த அவன் உடனே, இல்ல சார், தெரியாம ஏதோ நப்பாசில பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அங்க இருப்பாங்க என சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். திலக் மூர்த்தியிடம் திரும்பி, எல்லாம் பேசுற போல பேசினா எல்லா வேலையும் செஞ்சிடலாம். ரேஷ்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவா, எவனோ சில்லற பையன் பண்ணிருக்கான் போல என சொல்லிவிட்டு போனை கொடுத்தான். மூர்த்தியும் தனமும் கைகூப்பி நன்றி சொன்னார்கள். சஞ்சீவ் பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவனது கடுப்பை இன்னும் கிளறும் வகையில் மூர்த்தி திலக்கை பார்த்து,
ரொம்ப நன்றி என இழுத்தவர். ரொம்ப நன்றி மாப்பிள, நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அவ்வளவுதான், என்ன ஆகிருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்றார். அதை கேட்ட திலக், ஐயோ அங்கிள், ஓ சாரி மாமா, என்ன இது நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, இது என் கடமை தானே என்றான். சஞ்சீவ் அதை கேட்டதும் மூர்த்தியை பார்த்து, ரேஷ்மாவை காப்பாத்தினதுக்காக எல்லாம் இவனுக்கு அவளை கட்டி வைக்கிறது முட்டாள்தனம் என்றான். அதை கேட்ட மூர்த்தி அவனை திட்ட பார்க்கையில் ஒரு கார் கேட்டை தாண்டி உள்ளே வந்தது. எல்லோரும் உடனே திரும்பி பார்த்தனர். கார் கதவு திறக்கப்பட உள்ளிருந்து சோர்வாக இறங்கி வந்தாள் ரேஷ்மா. ரேஷ்மாவை கண்டதும் உடனே ஓடிச் சென்ற சஞ்சீவ் அவளை தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள் ஓடினான். ரேஷ்மா இறங்கியதுமே மின்னல் வேகத்தில் அந்த கார் அங்கிருந்து மறைந்து போனது. சஞ்சீவ் ரேஷ்மாவை கட்டிலில் படுக்க வைக்க நித்யா அவளை பரிசோதித்து பார்த்தாள். ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரி, சரியாகிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என சொன்னாள். அதை கேட்டதும் எல்லோரும் சரி என சொல்லிவிட்டு வெளியே வந்தனர். ரேஷ்மா நடந்ததை நினைத்து பார்த்தாள். புரோக்கரிடம் தனமும் மூர்த்தியும் திலக் தான் மாப்பிள்ளை என சொன்னதும் ரேஷ்மா கோபமாக வீட்டை விட்டு சென்றாள். கொஞ்ச நேரம் வீதியில் நடந்து கொண்டிருந்தவளை யாரோ வந்து ஒரு காருக்குள் இழுத்து போட்டு கொண்டு சென்றனர். இவ்வளவு நேரமும் அந்த காரிலே ரவுண்ட் அடித்துக் கொண்டிருந்தனர். அவளுக்கு அவர்கள் மயக்க மருந்து கொடுக்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. ஏதோ டிராப் செய்ய வந்தவர்கள் போல நடந்து கொண்டதை பார்த்து ரேஷ்மாவுக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நடந்த அனைத்து நிகழ்வுகளும் சஞ்சீவுக்கு சந்தேகத்தை கொடுத்தன.